அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல புதுசா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய வதந்தி சீசன் 2 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீசன் 2 ஒன்லைன் என்ன அப்படின்றது இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும். இதனால பெருசா ஒன்லைனை சொல்லி ஆரம்பிக்காம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாமா? இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீலே ஒரு 2 பேர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அவங்களோட முகம் சரியா நமக்கு காட்டப்படல, ஆனா பிளரான சிச்சுவேஷன்ல அவங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கத்தியெல்லாம் வெட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மீடியாவும் ஒரு விஷயத்த பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சென்னை டு மதுரை 8 வழி சாலை போடணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒழுமனதா பேசி இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும். அடிக்கல் நாட்டு விழா நடக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசுல இருந்து ஒரு அமைச்சர்லாம் வந்து இங்க இருக்க அமைச்சரோட அந்த விழாவை நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஜேசிபி மூலமா இவங்க மண் அள்ளும் போது திடீர்னு அந்த மண்ணுல ஒரு எலும்பு கூடு. இதை பார்த்தது அங்க இருக்க எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. இது வேணும்னே மாநில அரசு பண்ணிருக்காங்க, மத்திய அரசு இந்த ப்ராஜெக்ட் பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியா இந்த விஷயம் பரபரப்பா ஒட்டுமொத்த இந்தியர்களையும் திரும்பி பார்க்க வைக்குது. ஒரு சிலர் இது அபசகனம் அப்படின்ற மாதிரியோ, இன்னொரு சிலர் அந்த எலும்பு கூடு இருக்கு அப்படின்னா யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி பல கதைகள் இங்க உலா வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒருத்தர், ஐயா பேப்பர் ரோல் காலி அடிச்சு இதை வாங்கணும்னு நான் பல நாட்களா சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாருமே கண்டுக்கிறதா தெரியலன்னும் போது, டே இது ரொம்ப சின்ன ஸ்டேஷன்ரா, சில விஷயங்கள்லாம் நாமளே நம்மளோட கை காசு போட்டு தான் வாங்கினோம், ஒன்னும் கவலைப்படாத எஸ்ஐ கிட்ட சொல்லியிருப்போம். அவர் பார்த்து ஏதாவது பண்ணுவாரு. ஆமா, எஸ்ஐ எங்க போயிருக்காருன்னு கேட்கும்போது அப்படியே கட் பண்ண கோர்ட்ல அவரோட கேஸ் ஒன்னு ஹியரிங்க்கு போய்கிட்டு இருக்கு. அங்க சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு, உடனடியா அவர் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேகமா அங்க இருக்க நபர் ஓடி வந்து நாயகனை தேடிக்கிட்டே இருக்கும்போது, நாயகன் ஒரு முஸ்லீம், அதாவது அவரோட பேர் மூசா அப்படின்றது, அங்க தொழுகையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்த ஜட்ஜோ எதுவுமே பேசல. இந்த கேஸுக்கு வாய்தாவை கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நாயகன் வாய்தா வாங்கிட்டு இங்க வர ஆரம்பிக்கிறாரு. ஐயா, நீங்க கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்து கரெக்டா போடுவீங்களா மாட்டீங்களா? நம்மளோட ஸ்டேஷன்ல 5 லட்சம் வரைக்கும் தான் லிமிட், ஒருத்தன் 15 லட்சத்தை காணும் திருடிட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் கொடுத்துருக்கான், இதை நம்ம எஸ்பி கிட்டலயா கொண்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் ஒழுங்கா இருந்துக்கோங்க அந்த மாதிரி வாய்தாவை கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இவர் அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் இவரோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க 8 வருஷம் கழிச்சு இப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இதனால இவரோட மனைவியை கூட வச்சு பாத்துக்கணும் அப்படின்றது இவரோட ஆசையா இருக்கும். ஆனா என்ன பண்றது, இவருக்கு இங்க பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு நேர்மையானவர், நம்மளோட வேலையை நம்ம நேர்மையா பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே தான் இங்க பனிஷ்மெண்ட்ல போஸ்டிங் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியோ, மனைவி இங்க கூட்டு வரணும் அப்படின்னா ஒரு வீடு பார்க்கணும், போலீஸ்காரன் அப்படின்னாவே வீடு தர மாட்டா. இதுல நான் ஒரு முஸ்லீம் வேற யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறதால எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ்லாம் வர கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடு முழுக்க ஒரு கேஸ பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஹைவேல தோண்டும் போது எலும்பு கூடு கிடைச்சது, அதெல்லாம் நம்ம லிமிட்டுக்கு வந்ததுன்னா என்ன ஆகும், தலையும் புரியாம வாலும் புரியாம அந்த எலும்பு கூடி யாருடையது அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் புலம்பிக்கிட்டே அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எஸ்பி அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் கிட்ட தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும், நீங்க தாராளமா வெளிப்படையா பேசலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இங்க அனுபவிச்சுக்கிட்டு அப்படின்றத பகிர்ந்துக்க முடியுமான்னு கேட்கும்போது, மேம் பெருசா எதுவும் காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்ல, இது சின்ன ஸ்டேஷன் அப்படின்றதால ஒரு சில விஷயங்களை நாங்களே எங்களோட கை காசு போட்டு வாங்க வேண்டியதா இருக்கு, இதுக்கு மட்டும் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்க அவங்க, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் ஒரு கேஸை கொண்டு வந்திருக்கேன், அந்த கேஸை நான் உங்ககிட்ட கொடுக்கத்தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க டிவி நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஹைவே போடும்போது கிடைச்ச எலும்பு கூடு அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேஸை நான் உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லும் போது இவர் முதல்ல சிரிக்கிறார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேம் நான் இங்க பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கேன், அந்த எலும்பு கூடு பொலிட்டிக்கல் ரீதியா, அதாவது இந்த சாலை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேற யாருன்னா இந்த வேலையை பார்த்து விட்டுருந்தாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் போஸ்டிங் தானே அப்படின்ற மாதிரி நீங்க இன்னொருத்தரை கை காட்டிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக தானே இந்த கேஸ் என்கிட்ட வந்ததுன்னு சொல்லும் போது இவங்க இதை அப்படியே மறுக்கிறாங்க. நான் உங்களோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே பார்த்தேன், நான் பர்சனலா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், உங்களோட ரெக்கார்டோ நீங்க சின்சியாரிட்டியா இருக்கீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சி போனது, அதனால மட்டுமே தான் இந்த கேஸை எடுத்துட்டு வந்தனே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க ஏதாவது தப்பா போச்சு அப்படின்னா அதுல முதல்ல அஃபெக்ட் ஆக போறது நான் தானே தவிர நீங்க கிடையாது, உங்களால இந்த கேஸை எடுத்துக்க முடியுமா முடியாதா, நீங்க அதை மட்டும் சொன்னா போதும்னு சொல்ல இவர் ஏத்துக்கிறாரு. ஒரே ஒரு நிபந்தனையோட, அது என்ன அப்படின்னா, ராமர் அப்படின்ற மாதிரி நாகர்கோயில்ல இருக்க ஒரு நபர், அதாவது போலீஸ்காரர் சீசன் 1ல வெலோனி கேஸ் கூட உதவிக்கிட்டு இருந்த நபரை இங்க கூட்டு வர ஆரம்பிக்கிறாரு. வந்ததும், டே உன் கூட ஒன்னா ட்ரெயின் ஆன பாவத்துக்கு இன்னும் என்னென்னலடா பண்ண போற, நாகர்கோவில் இருந்து ஒரே அடியா நீங்க கூட்டு வந்துட்டல, சரி என்ன கேஸ் விசாரிக்கணும்னு பட்டுன்னு சொல்லி 2 நாளைக்கு தான் நான் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன், வேலையை முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ல உட்காந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த எலும்பு கூடோட கேஸ் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதுவா
இதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆக போகுது, எலும்பு கூடு யாருன்னே தெரியாது. இதுல அந்த எலும்பு கூடு கிடந்தது வேற ஹைவே பக்கத்துல. அந்த ஹைவேல எவ்வளவு கோடி பேர் போய்கிட்டே இருக்காங்க. எப்ப தூக்கி போட்டு போனா, எப்ப வேலையை பார்த்துட்டு போறா அப்படின்றது தெரியாம இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு முழிக்க போறவாடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. எங்கதான் எலும்பு கூடு இருந்ததா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த எலும்பு கூட கண்டுபிடிக்கிறதுல இவங்களுக்கு பயங்கர பிரஷர் இருக்கு. ஏன்னா இது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் போகலாம், இல்ல வேற ஏதாவது ரீதியாகவும் போகலாம். இந்த கேஸை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இப்ப நமக்கு இருக்கிற ரெண்டு கேள்வி, இந்த எலும்பு கூடு யாருடையது, அது இந்த எலும்பு கூடு எப்ப இங்க வந்தது அப்படின்ற மாதிரியான 8 வழிச்சாலை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா புதைச்சிருந்தாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆயிடும். இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக புதைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம தேடி ஆகணும். இப்படி காம்ப்ளிகேட்டடுக்கு மத்தியில இவங்க இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த எலும்பு கூட இருந்து கைப்பற்றி இருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த எலும்பு கூடுல ஒரு கை காணாம போயிருக்கு. அதாவது கையோட எலும்பு கூடு மட்டும் கிடைக்கவே கிடையாது. மேபி கிடைச்ச எலும்பு கூடுக்கு கை இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா. நம்ம கை இல்லாதவங்களை விசாரிக்கிறது மூலமா அது தெரியலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன ஒரு லீடை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க அந்த எலும்பு கூட அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. எலும்பு கூட ரெக்கவர் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த விதமான ஃபர்தரான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவே கிடையாது. ஏன்னா இது ஒரு 2.5 வருஷத்துக்கு பழமையான எலும்பு கூடு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா கூட கிடைக்கிறது, அதாவது தகவல் கிடைக்கிறது கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியாது. ஏன்னா இதுல இருக்க டேமேஜஸ் பாருங்களேன் அந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் வர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நாயகன் இந்த எலும்பு கூட பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு எலும்புக்கு மேல ஒரு சில ஏதோ பூசப்பட்ட நிலையில இருக்கு. அது என்னன்னு கேட்கும்போது சார் இது என்னோட சீனியர் டாக்டர் கிட்ட நான் கேட்டேன், அவர் இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அது ஒன்னும் கிடையாது சார், மனிதனோட கழிவு சார்னு சொல்லும் போது நாயகனுக்கு இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. 2.5 வருஷம் உள்ள புதைஞ்சிருக்கு அப்படின்னா மனுஷனோட கழிவு எங்க எப்படி வந்திருக்கும், அந்த இடத்துல ஏதாவது பழுப்பு ஏதாவது போதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பழுப்பு போயிருந்தாலும் 4 அடி 5 அடிக்கு போட்டிருப்பாங்க. டெட் பாடி கிடைச்சதோ அதுக்கும் கீழே. அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இங்க ஹைவே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிலங்கள் எல்லாத்தையும் கையகப்படுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நிலம் யார்கிட்ட இருந்தது அப்படின்ற மாதிரி நாயகன் தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி இங்க ஒரு தோப்பு இருந்தது. அந்த தோப்புக்குள்ள ஒரு மோட்டார் ரூமும் கிணறும் இருந்தது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த கிணறு தான் நாளடைவுல செப்டிக் டேங்கா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. மேபி நம்ம அந்த இடத்த தோண்டணும் அப்படின்னா இன்னும் வேற ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எஸ்பி கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஜேசிபி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்த ஃபுல்லா தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை ஒரு சின்ன பிளாஷ்பேக் மதுரையை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஜல்லிக்கட்டுல நமக்கு காமிக்கிறாங்க. எல்லா மாடுபிடி வீரர்களும் அந்த மாட்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமா காத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கேரக்டர்ஸ்குள்ள மணி அப்படின்ற ஒரு நபர் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பல வருடங்களா ஒரு காலை அடக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கனவு. அந்த காலம் வரும்போது அதுக்கு தயாரா இருக்கும்போது அங்க இருக்க எல்லா மக்கள் முன்னாடியும் ஒரே ஒரு ஆளா அந்த காலையை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பரிசு தொகையை வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு நடுவுல இவர் பண்ற எல்லா விஷயங்களையும் ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அவர் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிக்கும் போது கட் பண்ண மணி அவரோட நண்பரோட சரக்கு அடிக்கணும்னு போக அங்க இருக்க பிரபா அப்படின்ற இவரோட நண்பர் மட்டும் ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது புரியல, டேய் என்னடா நீ உனக்காக ட்ரீட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா சோகமா இருக்கேன், உன் சோகத்தை கொட்டுற இந்த சரக்கு புடிய அப்படின்ற மாதிரி அவரை குடிக்க வச்சுட்டு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அங்க ஒரு பொண்ணு என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தாடா, அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவர் தானே அப்படின்ற மாதிரி நம்பர் வாங்கிட்டு போனாரு. அந்த நம்பரை உருவி இந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாரா. எங்க 2 பேருக்கும் நடுவில் காதல் வளர ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வாரமா என் போனே எடுக்கலடா. நானும் எவ்வளவோ வாட்டி கால் பண்ணிட்டேன், மெசேஜ் பண்ணிட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாதுடா, எனக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டேய் இதுதானே உன் பிரச்சனை, இதுக்கெல்லாம் போய் சோகமா இருக்கலாமா, பொண்ணு இப்போ வரும் நாளைக்கு போகும்டா, இதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணலாமா, ஆக வேண்டிய வேலையை பாருடா அப்படின்னு மாதிரி அங்கே கேஷுவலா கடந்து போக அப்படியே கட் பண்ணா இவரை ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுன்னு சொன்னா இல்லையா, அவங்க இவர் பேட்டி கொடுத்த எல்லா விஷயங்களையும் இவங்க மொபைல் போன்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவரோட நம்பர் டிஸ்பிளே பண்ணதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. திடீர்னு அண்ணா வந்ததும் அப்படியே ஓடி போய் அம்மா ஏதாவது வேலை சொன்னியாமா, நான் செய்யவாமா அப்படின்ற மாதிரி அண்ணாக்கு பயந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு ஒரு பக்கம் காமிக்க. அதே சமயத்துல ஒரு ஸ்கூல்ல 2 குழந்தைகள் அங்க ஒரு கலை நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்க. 2 குழந்தைகளும் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி இருக்க குழந்தை ஒரு மாதிரி சறுக்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு மாதிரி ஸ்டெப் எல்லாம் மறந்து போய் தப்பா ஆடிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த கூட இருக்கவங்க கவனிக்கிறாங்களே தவிர ஒன்னும் இல்லாம வேற யாரும் பார்க்கல. நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போக இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. கூட ஆடினவங்களும் சரிடி நீ இப்படி பண்ணிட்ட, நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்த, திடீர்னு அப்படி மாறினு கேட்கும்போது இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம அங்க இருந்து அப்படி பொறுமையா யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்க. கட் பண்ணா அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்குது. மணியோட நம்பர் எடுத்துட்டாங்க இல்லையா, அவருக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, பிரியா இருக்காங்களான்னு கேட்கும்போது பிரியாவா அப்படிலாம் யாரும் கிடையாது, நான் மணி பேசுறேன்னு சொல்ல இவங்க போனை
போனை கட் பண்ணிட்டாங்க. மணிக்கு ஒன்னும் புரியல, யாராது நமக்கு யாரா கால் பண்ணிருப்பான்னு மறுபடியும் டயல் பண்ணும்போது அவங்க கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி வெக்கத்துல எங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது பிரசன்ட்ல அந்த இடம் ஃபுல்லா தோண்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. மொத்தமா தண்ணி ஆயிடுது. அந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்க போகுது சார், இதுக்கு மேல தோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜேசிபி வெளியே வர கஷ்டமாயிடும். நம்ம இதை நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி மூசா கிட்ட அங்க இருக்கவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ராமர் இருக்கா இல்லையா, அங்க இருக்க எல்லா மண்ணையும் அதாவது ஜேசிபில இருந்து வாரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மண்ணை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க செக் பண்றதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கை இல்லாம எலும்பு கூட கிடைச்சிருக்கு. அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கை இல்லை அப்படின்னா கை இல்லாத ஒரு நபர் காணாம போயிருந்தார் அப்படின்னா அவரை தேடுறது ஈஸியா இருக்கும் இல்லையா. இதனாலதான் இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது ராமர் இங்க ஒரு பயங்கரமான விஷயத்த கண்டுபிடிக்கிறார். இவங்க எதிர்பார்த்த மாதிரி அதாவது ராமர் தேடிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மனுஷனோட கை கிடைக்க ஆரம்பிக்குது. கை மட்டும் இல்லாம அந்த எலும்பு கூடுல ஒரு பிரேஸ்லெட்டும் இருக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சார். வெறும் எலும்பு கூட மட்டும் வச்சுக்கிட்டு காணாம போனது யார், இறந்து போனது யார் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுக்க போனாங்கன்னா வரும். பிரேஸ்லெட்ல SS ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதை விட இவங்களுக்கு பெரிய க்ளூ என்ன வேணும், அதை எடுக்கிறாங்க. இந்த SS ஜுவல்லரி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த ஆச்சாரி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் ஃபுல்லா தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சார் இப்பெல்லாம் இந்த மாடல் வர்றதே கிடையாது சார், இப்ப எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு சார், இது இங்க பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடையை காட்டிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு வயசானவர்கிட்ட இது போகுது. சார் இந்த மாதிரி விஷயங்களை அதாவது இந்த பிரேஸ்லெட் மாதிரியே நிறைய பிரேஸ்லெட் நான் பண்ணி கொடுத்தேன் சார், நீங்க SS ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சீங்க, நீங்க பக்கத்து ஊர்ல ஒண்ணு இருக்கே அங்க போனீங்களான்னு கேட்கும்போது நாயகன் அங்க இது வரைக்கும் போகல. வேகமா அங்க போகும்போது அந்த கடை மூடப்பட்டு ஒரு 1.5 வருஷம் ஆகுதுன்னு தெரிய ஆரம்பிக்குது. கடைக்காரர்கிட்ட போகும்போது சார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் கடை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, திடீர்னு திருட்டு பையங்க வந்தானுங்க, ஒட்டு மொத்தமா தூக்கிட்டு போயிட்டானுங்க சார், இன்ன வரைக்கும் உங்க போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, இதுல நீங்க வேற பிரேஸ்லெட் நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்களான்னு காமிக்க வந்திருக்கீங்க, என்ன சார் எனக்கு தெரியும், எப்படி சார் நான் டீட்டெயில் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. சார் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டோவை காமிக்கும் போது பட்டுன்னு அவருக்கு சார் இதை மறக்க முடியுமா, இதை நான் யாருக்கும் செஞ்சு கொடுக்கல சார், இந்த ஜல்லிக்கட்டுல ஸ்பான்சர்ஸ் வந்து செஞ்சு கொடுக்க சொன்னாங்க சார், இதே மாதிரி நான் நிறைய பண்ணி கொடுத்தேன்னு சொல்லும் போது அந்த ஜல்லிக்கட்டு என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 7 பேர் கிட்ட இந்த பிரேஸ்லெட்டை பரிசா வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரே மாதிரியான 7 பிரேஸ்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சு மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் இந்த மணி அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த சைடு நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா எஸ்பியோட வீட்டுக்கு நைட்டு சமயத்துல போறாரு. காரணம் என்ன அப்படின்னா 7 பேரை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இந்த 7 பேர்ல ஒருத்தரோட ஃபேமிலியில தான் இங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு DNA டெஸ்ட் வேணும். அதை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணி இந்த 7 பேர்ல யார் இதுல ஒத்து போறா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சைனை வாங்கணுன்றதுக்காக வந்து நிக்க சைனை போடலான்னு போகும்போது உள்ள இருந்து கணவர் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காரு. 2 நிமிஷம் சொன்னேன், எவ்வளவு நேரம் வெளியே நிப்ப, இப்ப வரப்போறியா இல்லையா நீ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகன் யோசிக்கிறார், நம்ம இந்த நேரத்துல வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ராமர் கிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கும் போது சார் பெண்கள் எவ்வளவு உயரத்துக்கு உயர் அதிகாரியா போனாலும் சரி வீட்டுல இந்த மாதிரி இருக்கிறதா இப்போதைக்கு நம்ம காலகட்டத்தில் இருக்கிற கொடுமைகள் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு 2 விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா ராமர் அண்ட் கூட இருக்க போலீஸ்காரர் 2 பேரும் சேர்ந்து அந்த 7 ஃபேமிலியில இருக்கவங்களோட சாம்பிளை கொண்டு வரணும், ஏன்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அதுக்காக அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட ப்ரொசீஜர் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் இந்த எலும்பு கூடோட DNA சாம்பிள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்டர் வர ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது பயங்கரமா புரோக்கன் ஆயிருக்கு, இதுல இருந்து நம்ம அக்யூரேட்டா எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல, ஒன்னு பண்றேன் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன், நம்ம எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பும் போது இப்போ ராமர் கிட்ட போனோம் அப்படின்னா 7 ஃபேமிலிக்கு அதாவது 7 பேரோட குடும்பத்துல இருக்கவங்களையும் DNA சாம்பிள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்லையா. முதல்ல ஒரு ஆள் கிட்ட போகும்போது சார் நான் சார் என்கிட்ட வந்து டெஸ்ட் எடுக்கிறீங்களா, என்னோட பிரேஸ்லெட் இங்க இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா பேச, பரவாயில்லையாப்பா உயிரோட இருக்க நக்கலா வர பேசுறான். சரி வேற ஆள் கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கிட்டயா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அவன் செத்தே போயிட்டான்றாரு. டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ இவன் தான் அது எலும்பு கூடன்னு சொல்லும் போது அவன் செத்து போயிட்டான், இன்னைக்கு அந்த பொண்ணு எடுத்துட்டு ஒன்னாலும் அன்னைக்கே செத்து போயிட்டான்னு புலம்பும் போது யோ இருக்கிற கடுப்புல நீ வேறையா அப்படின்ற மாதிரி டீய குடிச்சு இவங்க ஒரு மாதிரி வெறுப்பாயிடுறாங்க. எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டாங்க, ஒரே ஒரு பையனோட வீட்டுக்கு மட்டும் போகல. இன்னொருத்தன் விசாரிக்கும் போது சென்னைக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த
நாயகன் கிட்ட கொண்டு போக என்னையா நீங்க ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா வேலையை முடிக்கணும்னு பாக்காதீங்க, இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போங்க. அப்பதான் இந்த கேஸை நம்மளால முழு மனசை ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தன்னோட மனைவியோட பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்க 3 மாசம் பிரசவம் தான். இவரோட கேஸ் எதுவும், அதாவது இவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்க கேஸ் எல்லாத்தையும் வழக்கமா அவரோட மனைவி கிட்ட பகிர்ந்து பாருன்றக்கும் இந்த சமயத்துல இவர் இதை மறுக்கிறார். ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையும் இதை கேட்கும் இல்லையா, நெகட்டிவிட்டி அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட பேசிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்க கடைசி நபரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக வீடு பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராம பகுதியில இருக்க. அங்க ஒருத்தர் கூட நடமாட்டமே இல்ல. இவர் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. வீடு ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில ஒரே ஒரு வயசானவங்க இருக்காங்க. அம்மா இது அந்த மணி வீடாமான்னு கேட்கும்போது ஆமான்றாங்க. சரி மணி எங்கம்மான்னு கேட்கும்போது அவன் எப்படிப்பா இங்க இருப்பா, அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே, அவனோட அம்மாவை ஜெயிலுக்கு போனதுல இருந்து ஒரு மாதிரி மனசு தாங்காம விழுந்துட்டாங்க, அதனால அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுல இருக்காங்கப்பான்னு சொல்ல இவர் மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னத்தப்பா சொல்ல, அவ கட்டிக்க போற பிள்ளையும் அவனோட தங்கச்சியும் அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஜெயில இருக்காங்க. இங்க இந்த மாடுகள் எல்லாமே சோறு தண்ணி இல்லாம இருக்குப்பா, அதனாலதான் என்னால உதவிகளை மட்டும் நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. இதனால இந்த கேஸ பாத்துக்கிட்டு இருக்க நபரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக இதுக்கு நடுவுல இவங்களுக்கு ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. கிடைச்சது ஆனா பெண்ணா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கும்போது இங்க கிடைச்ச எலும்பு கூட ஒரு பெண்ணோடது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பெண்ணோட எலும்பு கூட கிடைக்கல, 2 கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த ஹைவே போடும்போது தோண்டி இருப்பாங்க இல்லையா, அப்போ அது ஒரு பெண்ணோட சடலும், கை மட்டும் தனியா கிடைச்சிருக்குமே அது வேற பெண்ணோட இது. சோ 2 பெண்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது நாயகனுக்கு தெரிய ஆரம்பிச்சதும் இந்த மணி கேஸோட அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த கேஸை விசாரிச்சவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த நபர், சார் அவ கட்டிக்க போற பொண்ணையும் அவனோட தங்கச்சியும் கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டான் சார், அவனுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களும் இருக்கே தவிர அவங்களோட டெட் பாடி இன்ன வரைக்கும் கிடைக்கல சார், அதனாலதான் அவன் ஜெயிலுக்குள்ள இன்ன வரைக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லும் போது நாயகனுக்கு இங்க கேஸ் கிராக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம். எஸ்பி கிட்ட கொண்டு போறாரு. அவங்க இந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம், மணியோட இது ஒத்து போயிடுச்சு அப்படின்னா அவன் தான் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி இந்த கேஸை முடிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்குள்ள போக ஆரம்பிக்க கட் பண்ணா பிளாஷ்பேக். இந்த மணி அப்படின்றவர் காலை பிடிக்கிறதுல மட்டும் கை தேர்ந்தவர் கிடையாது, ஒரு காலை நல்லா பார்த்து வாங்குறதுல இவருக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கு. சோ ஒரு காலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்கவங்க ஆனா உங்க ஜல்லிக்கட்டெல்லாம் நாங்க விரும்பி பார்ப்போம்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க காலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் சாகர நிலைமையில இருக்க அம்மா கிடையாது. இது இவர் கவனிக்கிறாரு. ஆனா இது நான் எடுத்துக்குவேனான்னு கேட்கும்போது தம்பி சாக போதுப்பா, அது எதுக்குப்பா உனக்குன்னு கேட்க பரவாயில்ல நான் கொடுங்கண்ணா, ஒரு வேலை இதை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னா இதை நானே சந்தோஷமா வளர்த்துக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போய் இந்த கண்ணுக்குட்டிக்கு காரி அப்படின்ற மாதிரி பேரை வச்சு கண்ணுக்குட்டிக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவர் கூட பேசணும் அப்படின்ற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது பொண்ணு மறுபடியும் போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மணி தானே, நான் யார் பேசுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு உங்க கூட பேசணும், உங்க கூட பழகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லும் போது நாம வெறுப்பேத்தி பாக்குறியா, போன பண்ற, என் ஃப்ரெண்ட் யாராவது சொல்லி கலாய்க்க சொன்னாங்களா என்ன, எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க எனக்கு இந்த மாதிரி பொய் பேசுறதெல்லாம் பிடிக்காதுங்க, எனக்கு உங்க கூட பேசணும் அவ்வளவுதான், வேற எந்த விதமான எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு நிற்கும் போது ஓ அப்படியா சரி உன்னோட பேர் என்னன்னு சொல்லி பேசணும்ன்ற ஒரு பேரை கூட சொல்லாம பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்னோட பேர் தெரியணும் அப்படின்னா நாளைக்கு நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரீங்களான்னு கட் பண்ணிட்டு நீங்க வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி வேகமா புது துணி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பந்தாவா கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் மணியோட தங்கச்சி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும்போது மணியோட நண்பனான சுரேந்திரன் அப்படின்றவ அங்க வரான். அவரோட சைக்கிள்ல இருக்க பெல்ல விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மணியோட அம்மா வெளியே வராங்க. மணி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டான்பா, நீ கோயில போய் பாத்துக்கேன்னு சொல்ல இவன் தண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். தண்ணியே அந்த சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு இவனை திரும்பி கூட பார்க்காம ஒரு மாதிரி வேகமா போய்கிட்டே இருக்க. இந்த பக்கம் மணி இருக்கா இல்லையா கோயிலுக்கு போறாரு. எந்த பொண்ணா இருக்கோ அப்படின்ற மாதிரி போற வர எல்லா பொண்ணுகளையும் பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது அவங்க உங்களோட ஃப்ரெண்டோட வர ஆரம்பிக்கிறாங்க. இவரை பார்த்தது உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான், நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்க 2 சைட்லயும் தங்களே அறியாம இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கும்போது கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை. இதனால இவங்க போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது எங்களோட வீட்லயும் மாடு இருக்கு, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை பண்றியா, இவன் பண்ண சரக்க வாங்க, பாதி சரக்க நீ குடிச்சிட்டு பாதி சரக்க கண்ணுக்குட்டிக்கு கூட அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இவரோட ஃப்ரெண்டான பிரபா இருக்கா இல்லையா அவர் கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகனோட காதலி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீ என்ன தங்கச்சினே கூப்பிடாத, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே டைலாக் தான் பிரபாவோட காதலியும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் பிரேக்கப்ல தவிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு பேசல அப்படின்ற துக்கத்துல இருக்காரு. இது எல்லாமே கேட்டதும் 2மே ஒரே டைலாக்கா, என்னடா இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது போன் அடிக்கிறாரு, அதாவது போதையில போன் அடிக்கிறாரு. ஏமா உன்னை பார்த்ததுல இருந்து என்னோட மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, இதுக்கு மேல இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக
வேண்டாமா, இனிமேல் என்கிட்ட பேசாத, என்ன பார்க்காத, இதுதான் நமக்கு நல்லது, இல்லைனா என் ஃப்ரெண்டு மாதிரி நானும் இப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இவர் தூங்க ஆரம்பிக்க அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இவர் எழுந்து பார்க்கும்போது ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓபன் பண்ணா அவங்க கையை கிழிச்சு போட்டோ அனுப்பியிருக்காங்க. இவர் பயந்து போறாரு. நண்பனை எழுப்பி காமிக்கும் போது யோ இதே மாதிரிதாயா எனக்கு போட்டோ அமிச்சாயான்னு சொல்லும் போது பக்குன்னு இருக்கு, ரெண்டுமே ஒன்னா. ஒருவேளை உன்னையும் ஒரே ஆள் தான் லவ் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி மணி இங்க அப்படியே அச்சத்துல நின்னுகிட்டே இருக்கும் போது கட் பண்ணா பிரசன்ட்ல அவனுக்கு இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஎன்ஏ மேட்ச் பண்ணணும் அப்படின்ற வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் போது முதல்ல ஒரு ஆள் வந்து செக் பண்ணிட்டு போனாலே பெரிய ஆபீசர், அவருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, ஒரு வார காலம் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல அவங்களோட சீனியர்ஸ் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிப்போர்ட் பக்காவா இருக்கு, அந்த மணியோட டிஎன்ஏவோ அந்த 2 எலும்பு கூடல ஒரு டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது, இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களோட டாக்டரோட சைனோட தான் உங்ககிட்ட நாங்க ஃபைல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி கிட்ட இவங்க இது எல்லா விஷயங்களையும் போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார காலம் இந்த கேஸுக்கு வெயிட் பண்ணணுமா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அவன் தான் இதை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி தீர்வா இருக்கு. இது எதுக்காக நம்ம வெயிட் பண்ண, ஒன்று பண்ணுங்க, நீங்க கான்பிடென்ட்டா இருக்கீங்களா உங்களோட ரிசல்ட்லன்னு கேட்கும்போது மேம் 100% இது கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லும்போது இவங்க ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்டை வச்சு இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இதுதான் இருக்கு, இந்த 2 கொலைகளையும் இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது நாயகன் இந்த கேஸை முடிச்சிட்டார். இவரோட மனைவியை போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டை பார்த்துட்டார் போல, இதனால அங்க இவங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டு இனிமேல் நம்ம இங்க தான் இருக்க போறோம், இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இவரோட கேஸுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அதாவது இவர் தொழுதுகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வாய்தா கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அது என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் தாடி வளர்க்கறது, இந்த தாடியை நீங்க வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நீதிபதி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இவர் நிறைய ரிலீஜியஸ் முறையில பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு முஸ்லீமா இருக்க காவலர்கள் தாடி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதியை இங்க பிறப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த மணி கேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போறார். இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா மணி தான் கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் இருக்கு. ஆனா அந்த டெட் பாடி கிடைச்ச இடத்துக்கும் மணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதனால அந்த இடம் மாங்காய் தோப்பா இருந்திருக்கும் இல்லையா, அப்ப வேலை பார்த்த ஒரு நபரை கூப்பிட்டு வரும்போது சார் நிறைய பசங்க அந்த இடத்துக்கு வருவாங்க சார், இந்த இடத்துக்கு மணியும் வந்திருக்கா சார் அப்படின்ற மாதிரி சாட்சி சொல்லும் போது இதுக்கு மேல என்ன வேணும், மணியை கூண்டுல ஏத்துறாங்க. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருக்கும்போது அங்க இருக்க நீதிபதிகள் இவன் இந்த கொலையை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி நிரூபணமாகுது. இதனால இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுதும் போது நாயகன் ஏதோ ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கான். அவன் மௌனத்துல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது மணியோட அம்மா, என்னோட பையனையே அப்படி பண்றீங்க, ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டாயா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது நாயகனுக்குள்ள அவங்களோட அழுகை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவன் தான் கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு நாளும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த எலும்பு கூடது யாருடையது டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்த்தது மட்டும்தான் இவரோட வேலை. ஒருவேளை நம்ம ஒரு தப்பான ஆளை எங்க பனிஷ்மெண்ட்டுக்குள்ளாக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா அப்படின்ற தகவல் இவருக்கு வந்து சேர ஆரம்பிக்குது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஜெயிலுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு கரண்ட் ஒயரை கடிச்சிருக்கா. நல்ல வேலையா இவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இப்ப ஐசியூல இருக்கான் அப்படின்றது நாயகனுக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம். ஆனா அந்த சமயத்துலதான் இவரோட மனைவி மணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அது அருந்து விழுந்துருச்சு. அது ஒண்ணு அழுத்துக்கிட்டே இருக்கும்போது மணி அழுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கவலையா இருக்கு, நெஞ்சு உறுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற அந்த வார்த்தை இவருக்கு ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற எண்ணம் மட்டும் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, மத்த எந்த வேலையும் நடக்கிறதா தெரியல. இதனால இந்த கேஸே முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாட்சி சொன்னாலியா. அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் ஒரு மாதிரி முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டே இருக்க மிரட்டுறாங்க. அந்த சமயத்துலதான் சார் நாங்க வேலை பார்க்கும் போது நிறைய பேர் சரக்கு அடிக்கணும் கஞ்சா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வருவானுங்க, அதுல மணி இருந்தானா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது சார், இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா அவர்கிட்டயும் நான் இதை தான் சார் சொன்னேன், இந்த கேஸ்ல அவன் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன வற்புறுத்தி சொல்ல வச்சாரே தவிர இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார்னு சொல்லும் போது இந்த கேஸை விசாரிச்சாலியா அவர்கிட்ட போறாங்க. சார் எல்லா ஆதாரங்களும் அவன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 1-2 ஃப்ரேம் பண்ணது தப்பு கிடையாது, நீங்களும் போலீஸ் தானே, இதெல்லாம் பண்ணாமையா இருந்திருப்பீங்க. நாயகனை பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது நாயகன் ஒரே ஒரு கேள்விதான், இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா, எதை வச்சு நீங்க அவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணின்னு கேட்கும்போது இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் சார் வேணும், ஊருக்குள்ள தவுலத்தா சுத்திக்கிட்டே இருப்பான், மாட்டை பிடிக்கிறேன் அத்தை பிடிக்கிறேன் எல்லார்கிட்டையும் வம்பெடுத்துக்கிட்டே இருப்பான், இதனால ஊர் பொண்ணுங்க எல்லாமே அவனை பார்க்கணும் இவங்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் காட்டிக்கிட்டே இருக்கும். இதை வச்சுதான் நிலவதி அப்படின்ற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணோட ஜம்முன்னு சுத்திக்கிட்டே இருந்திருக்கா சார். அவங்க வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அந்த பொண்ணு இவங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா அந்த பொண்ணையை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிட்டான். அவங்களோட அப்பா அம்மா அடுத்த நாள் காலையில போய் பொண்ணு வேணும் என் பொண்ணு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. இவன் அந்த பொண்ணு கிட்ட
பேசிட்டு சரி நான் ஒரு 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதை நம்பி அப்பா அம்மா போகும்போது 2 நாளுக்கு அப்புறமும் அப்பா அம்மா பொண்ணு வரல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் விசாரிக்கும் போது அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அது எப்படி சார் நடக்கும்? இவன் தானே சார் கூட்டு வந்தான், இவன் தானே கூட்டு போய் விட்டுருக்கணும், இவன் கூட்டு போக என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா அப்ப வேற எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி தேடி போய் நிற்கும் போது இவன் அங்க இருக்க எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிருக்கான். ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கான் சார். ஒரு நாள் எங்க போனா என்ன ஆனாலும் தெரியல, எங்க திரும்ப போயிருப்பான். இந்த டெட் பாடியை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும் அப்படின்னு தான் போயிருப்பான். ஏன்னா டெட் பாடி கிடைச்ச இடமும் இவர் இருக்க வீடும் ரொம்ப தூரம் சார். ஒரு நாள் இதுக்கு தான் தேவைப்பட்டிருக்கும் போல அப்படின்ற மாதிரி இவர் இதை சொல்லி முடிக்கும் போது எங்க நாயகன் மறுபடியும் ஒரே ஒரு கேள்விதான், சரி இது எல்லாமே அவன் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சந்தேகத்தை தான் கொடுக்குதே தவிர அவன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கும் போது இவர் என்ன சார் வேற ஏதாவது வேணும், அவன் மௌனமா இருக்கா இல்லையா, அங்க இருக்கு சார் இந்த கேஸோட சாட்சி அப்படின்ற மாதிரி முடிக்கும் போது நாயகன் இந்த உலகத்துல பொய் அப்படின்றது காட்டு செடி மாதிரி குப்பையில அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். ஆனா உண்மை அப்படின்றது மண்ணுக்குள்ள இருக்க டைமண்ட் மாதிரி அது தோண்டனா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி இந்த மணியோட அம்மா கிட்ட பேசணும்னு போக அவங்களும் தீர்த்து சொல்றாங்க என் பையன் கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்க மாட்டான் சார். உங்க அப்பா வரணும் வீட்டுல சண்டை போடும்போது 2 நாள்ல நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா சார். 2 நாள் கழிச்சு நான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு பார்த்தா சொன்னா இவன் எங்கேயோ வெளியே போயிட்டான் சார். வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க நாங்களா போய்க்கிறோம் அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டாங்க. இவன் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கும் போக கிடையாது, இங்கேயும் இருக்க கிடையாது. இவன் தேடி ஒரு நாள் முழுக்க சுத்திக்கிட்டே இருந்தா சார். அன்னைக்கு அவன் எங்கெங்கெல்லாம் போனா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா என்னோட பையன் இந்த விஷயத்த பண்ணல சார். இதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் சார்னு சொல்லும் போது நாயகன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. அன்னைக்கு மணி என்னென்னலாம் பண்ணிண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதனால அவரோட நண்பரை பிடிக்கிறாங்க. பிரபா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் இங்க வர ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் இன்னும் சில விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. 2 பேருமே ஒரே பொண்ணதான் லவ் பண்றோமோ அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்துல திருவிழாக்கு போறாங்க. அவளை அவளா மட்டும் இருக்கட்டும், அதாவது 2 பேரும் ஒரே ஆளை லவ் பண்ற மாதிரி இருக்கட்டும், அவளை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி மணி பயங்கர கோபத்தோட அங்க போகும்போது நடக்கிற விஷயங்கள் வேற. இவங்க 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க வேற வேற ஆளுங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கோயில் திருவிழாக்கு வந்தாச்சு இல்லையா, இதனால ஒதுக்குப்புறமா பேச ஆரம்பிக்க 2 சைடும் 2 காதலர்கள். இதுக்கு நடுவில் அந்த சுரேந்திரன் அப்படின்ற பையன் நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரியோ இங்க 2 பேரோட காதல் விஷயங்கள் ஒரு பாடல் மூலமா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு போறாங்க, நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் மணிக்கு அவரோட வேற ஒரு நண்பர் கால் பண்றாரு. என்னையா நம்ம ஊர் பக்கம் உன்னையும் அந்த பிரபாவையும் அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கு, அவ வேற ப்ரொஃபைல்ல ஏதோ ஒரு பொண்ணை வச்சுட்டு சுத்துறானையா, நல்லதுக்காக ஒன்னு சொல்லுவா, அந்த பொண்ணை விட்டுற சொல்லியா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்லையான்னு சொல்லும் போது இந்த மணி என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட நண்பர் கிட்ட டே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சொன்னாடா நீ லவ் பண்ணிட்டு இருக்கல, அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன், நீ அவளை விட்டு பீரியறது தாண்டா உனக்கு நல்லதுன்னு சொல்லும் போது கடுப்பாக்குறாரு. யோ உனக்கு யாரு அது மாதிரி சொன்னது, அந்த மாதிரிலாம் இல்லையா, அவளோட ஃபேமிலி கஷ்டமா இருக்கு அதனாலதான் என் போனு மற்ற விஷயங்கள்லாம் வாங்கி தர சொல்றான், அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாத விஷயங்களை பேசாதையா அப்படின்ற மாதிரி 2 பேரும் எங்க லிட்டரலி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் ஓடி வந்து தடுத்து விடுறாங்க. சார் அது நாட்கள் வரைக்கும் நாங்க ரொம்ப க்ளோஸா தான் சார் இருந்தோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை சார். நிறைய சண்டைகள் போக போக அவனோட ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணிட்டேன் சார்னு சொல்லும் போது இப்போ இங்க இன்னொரு நண்பர் இருக்கான் சுரேந்திரன் அப்படின்னு மாதிரி அவனை பத்தி விசாரிக்கும் போது சார் அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனா அவன்கிட்டயும் நான் சரியா பேச மாட்டேன் சார்னு சொல்லும் போது சரிப்போ நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும்னு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நாயகன் அந்த மணியை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போறாரு. தம்பி நீ அன்னைக்கும் மௌனமா தான் இருந்த, இன்னைக்கும் மௌனமா தான் இருக்க, நீ இந்த விஷயங்களை பண்ணல அப்படின்னு மாதிரி எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு, இது எல்லாத்தையும் நீ வாயை திறந்து சொன்னாதானடா ஏதாவது நடக்கும்னு சொல்லும் போது இங்கதான் முதல்ல அவன் பேச ஆரம்பிக்கிறான். சொல்லி என்ன சார் ஆக போகுது, இறந்து போன என்னோட தங்கச்சியோ என்னோட காதலியும் திரும்ப வந்துருவாங்களானா அப்படின்னு மாதிரி மௌனமா போக்கிட்டே இருக்கும் போது நாயகனுக்கு இவர் பேசுற விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் தற்கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னா இத்தனை நாட்கள் அதாவது இவ்வளவு வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தா அப்பயே பண்ணிருக்கலாம், ஆனா ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பண்ணிருக்கா இல்லையா, அப்போ இங்க என்ன நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி உறுத்தலோட இவரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்க மனைவி கிட்ட இந்த விஷயங்களை நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு தான் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க சோகமா இருக்கீங்க இல்லையா, நீங்க சோகமா இருந்தா நானும் தானங்க சோகமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவரோட மனைவி கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க நிறைய அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களால இதுல இருந்து வெளியே வர முடியும், இதுக்கு நீங்க உண்மையா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல முதல் வேலையா எஸ்பி கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் ட்ரை பண்ணும்போது அவங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அங்க 2 பெண்களை தாண்டி 3ஆவதா ஒரு ஆள், அதாவது 3ஆவது ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் தான் அது. இதை கேட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. டாக்டர் கிட்ட போன் பண்ணும்போது அம்மா என்னோட ஜூனியர்ஸ் நான் இதுக்காக தான் என்னை தாண்டி ரிப்போர்ட்டை வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்றது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் நான் அவசரமா உங்களுக்கு இதை சரி பார்த்து அனுப்புறதுக்கான
காரணம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல மூணாவது ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது நாயகனுக்கு ஒரே ஒரு கேள்விதான், இது அந்த மணியோடதும் கிடையாது, மிச்ச 2 பெண்களோடதும் கிடையாது அப்படின்னா மேபி இது அந்த கில்லரோட தான் இருக்கலாம் இல்லையான்னு சொல்லும்போது டாக்டரோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணும்போது இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, தப்பான ஒரு ஆள் உள்ள இருக்காரு அப்படின்றது இவங்க 2 பேரால ஏத்துக்கவே முடியல. இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்கு, ஐஜி நம்மள விடவே மாட்டார் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை ரீஓபன் பண்ண வேற மெத்தட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இவங்களோட கணவர், அதாவது எஸ்பியோட கணவர் ஒரு அட்வொகேட் தான். என்னோட கணவர் ஒரு நல்ல கணவரா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன், ஆனா நல்ல அட்வொகேட்டா அப்படின்னா கண்டிப்பா நல்ல அட்வொகேட் தான் சொல்லுவேன். அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பேசி புரிய வச்சுட்டு அப்படின்னா அவர் மூலமா இதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் நாயகன் கிட்ட அவர் பேச ஆரம்பிக்க, அதே சமயத்துல இவங்க ஐஜி கிட்ட போய் இந்த கேஸை ரீஓபன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த கேஸை ரீஓபன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பும்போது நாயகன் இந்த பக்கம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க, இந்த விஷயத்த நீங்க ரீஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்களோட எஸ்பிக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் வரும், பரவாயில்லையான்னு கேட்கும்போது சார் எல்லா ரிஸ்கையும் எதிர்த்துட்டு தான் சார் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம், உங்களால அந்த உதவிகளை மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்க, நான் இந்த கேஸை உதவணும் அப்படின்னா முதல்ல அவன் இன்னசென்ட்டா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது இங்க எஸ்பி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஐஜி கிட்ட நான் பேசிட்டேன், ஒண்ணுமே நடக்கல, ஆமா என்னோட கணவர் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதல் வேலையா அந்த மணியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நாயகன் அண்ட் எஸ்பியோட கணவர் போக ஆரம்பிக்கிறாங்க. தம்பி நீ மௌனமா இருந்த அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுடா, உன்னோட தங்கச்சியும் உன்னோட காதலியும் கொலை பண்ணிருக்காங்க, அவங்கள யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ வாயை திறந்து பேசினா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை பேச வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. மாடுபுடியில இவர் மிகப்பெரிய வீரர், எந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்தாலும் இவரை பர்சனலா வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேரு புகழ சம்பாதிச்சு வச்ச இந்த மனுஷனுக்கு ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. அந்த காதலால ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இவரோட நண்பருக்கும் சண்டையாச்சு இல்லையா, அங்க ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனை. இவரோட நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பொண்ணோட வீட்டு சொந்தக்காரங்க கிட்ட போன் பண்ணி அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட இந்த விஷயம் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு போக ஆரம்பிக்குது. அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா நாயகனோட இன்னொரு ஃப்ரெண்டு பெஞ்சமின் அப்படின்றது அவரோட பேர், அவர்கிட்ட போன் பண்ணி விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது நாயகன் ஒரு மாதிரி தௌலத்தா சுத்திட்டு இருக்காளே, அவரை ஈஸியா எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோபத்தோட தங்கச்சியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனை இன்னொரு தடவை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாரு வையா, உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு மாதிரி அடிச்சு ஒரு ஓரமா உட்கார வைக்கும் போது அப்பா வீட்டுக்கு வராரு. இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் மௌனமா இருக்கிறத பாக்குறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது நடந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவர் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம மௌனமா இருக்கும் போது இவங்க கரெக்டா ஒரு 3 மணி வாக்குல மணிக்கு போன் அடிச்சு என்ன எல்லாரும் பயங்கரமா அடிக்கிறாங்கடா, என்னால இனிமேல் இருக்க முடியாது, என்னை கூட்டு போயிடுடா அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும் போது அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டை விட்டு வராங்க. அண்ட் மணி தன்னோட வீட்டு கூட்டு போய் அம்மா கூட படுக்க வச்சு பாத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிகாலையில அந்த பொண்ணோட அப்பா அண்ணா வந்துடுறாங்க. அதுலயும் அண்ணா இருக்கா இல்லையா, அவனை வெளியே வாடா, அவனை வெட்டி சாக்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது கத்தி யார் குத்தினாலும் இறங்குப்பா, எங்களுக்கும் இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி மணி அந்த நபர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. தம்பி இந்த மாதிரி விஷயங்களை நீ முன்னெடுத்த அப்படின்னா ஜாதி கலவரம் அப்படின்றது கண்டிப்பா வந்து சேரும், என்னோட பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், என்னோட பொண்ணு கிட்ட வேணா நீ இதை கேட்டுப்பாருன்னு சொல்லும் போது அவங்க யோசிக்கிறாங்க அண்ணா பயங்கரமான ஒரு ரஃபான் ஆள், ஆனா அப்பா ஒரு விஷயத்த வாக்கு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் பண்ணுவார், அப்பாவை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க கலந்து பேசி ஒரு 2 நாள் கழிச்சு இவங்களை அனுப்பி வைக்கிற அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அது கூடவே தனியால அனுப்ப மாட்டேன், என்னோட தங்கச்சியை கூட அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு இவர் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தயாரா இருக்கும் போது இவர் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க 2 பேரையுமே காணோம். எங்கன்னு கேட்கும் போது கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஒரு கேள்விதான் சார் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அவன் அன்னைக்கு நான் வரதுக்கு முன்னாடி போனான்னு தெரியல, அன்னைக்கு அவ வெளியே போகாம இருந்தா என் கூட போயிருந்தா அப்படின்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது சார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. நாயகன் அன்னைக்கு நீ எங்க வெளியில போனன்னு கேட்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே போயிருக்காரு. இதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும்போது இந்த அட்வொகேட் இருக்கா இல்லையா, அவன் பேசுற விஷயங்கள் இன்னசென்ட்டா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்ய, இதே சமயத்துல இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும் ஐஜி வேணான்ட்டாரு, இதுக்கு வேற மெத்தட பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீடியா இன்ஃபுளுன்ஸ் ஆல இந்த ராமர் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. கதை என்னன்னு தெரியுமா, அந்த பையன் ஜெயிலுக்குள்ள போய் சூசைட் பண்ணணும் ட்ரை பண்ணாலியா, அப்போ அவன் இதை கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாயா அப்படின்ற மாதிரி பேச்ச போடும்போது இந்த விஷயம் அப்படியே பப்ளிக்ல பத்திக்க ஆரம்பிக்குது. இதனால வேற வழியே இல்லாம ஐஜி மறுபடியும் இந்த கேஸை ரீஓபன் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் பிரபாவை மட்டுமே விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னொரு நண்பர் இருந்தாலே சுரேந்திரன், அவனை இது வரைக்கும் போலீஸ்காரங்க பார்க்க வேலை விசாரிக்க வேலை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவனோட வீட்டுக்கு போகும்போது அம்மா தான் இருக்காங்க. சார் என்னோட பையன் சென்னையில வேலை செய்யறா சார், போன் பண்ணா கல்குவாரியில வேலை செய்யறான் எடுக்க மாட்டான், அம்மா நீங்க எதுக்காக தேடி
வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது பதிலே பேசல. நீங்க அவன் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா சென்னையில இருந்து கிளம்பி உடனடியா வர சொல்லுங்கம்மான்னு பேசிட்டு இவங்க ஸ்டேஷன் போகும்போது அடுத்த நாள் இந்த போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த பையனோட அம்மா கிட்ட இருந்து இன்ன வரைக்கும் கால் வரலையே அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான முறைகள் அடிச்சுக்கிட்டே இருக்க அவங்க போன் எடுக்கல. சந்தேகம் அடைகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க வீட்டை போட்டுட்டு எங்கேயோ வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நைட்டோட நைட்டா கிளம்பிட்டாங்க அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறது மூலமா அவங்க சென்னை போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேமரா எல்லாத்தையும் வச்சு கிராக் பண்ணிடுறாங்க. இங்க ராமர் கூட இருக்க கான்ஸ்டபிள் 2 பேரும் சென்னைக்கு வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துருக்கு. அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அவங்களோட பையனோட ஒரு பஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையும் மடக்கி பிடிச்சி, நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணல அப்படின்னா எதுக்காகமா பயந்து ஓடணும், இதுக்கு பின்னாடி உன் பையன் தானே இருக்கான், ஒழுங்கு மறதியா உண்மையை சொல்லுமா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க இந்த கொலையெல்லாம் பண்ண கிடையாது. இவங்களோட பையன் மணியோட தங்கச்சி உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியோ அவங்க இறந்து போனதுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அவன் இங்க இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம தான் சென்னையில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக அனுப்பிச்சேன் சார். கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி ஒரு 6 மாசமா தான் நல்லா இருக்கா. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணோட கேஸை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவரோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், இந்த பயத்தினால மட்டுமே தான் சார் நான் இங்க இருந்து போனேன் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ராமரும் சரி நாயகனும் சரி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இவனோட டிஎன்ஏ சாம்பிள் அது இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காலே பிரபாகரன், அவனோடது அந்த இறந்து போன பொண்ணோட அண்ணாவோடது, இவங்க எல்லாரோடையும் கிடைச்ச அந்த டிஎன்ஏவோட வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. மணியோட தங்கச்சி ஸ்கூல்ல முடிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட வந்துகிட்டே இருக்கும்போது இந்த சுரேந்திரன் இருக்கா இல்லையா, அவங்க பின்னாடி சைக்கிள் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். பெல்ல ஆத்தி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால கூட இருக்க இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நீ வீடு வரைக்கும் கூட துணைக்கு வர முடியுமான்னு கேட்க அவங்க ஒரே ஒரு கேள்விதான், இவனை பார்த்தா நீ பயப்படுற இல்ல வேற ஏதாவது இருக்காங்களான்னு கேட்கும்போது இவங்க அப்படியே மௌனமா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல அன்னைக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இந்த கூட படிச்ச பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் பூர்ணி அப்படின்றது அப்பாவோட இந்த வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மணியோட அம்மா இவங்க 2 பேரையும் உள்ள கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. மணி இந்த மாதிரி இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணிருக்காங்கப்பா, என் பையன் இந்த கொலையை பண்ணல அப்படின்னது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, அம்மா என் பொண்ணு கூட இதைதாம்மா சொல்றா, மணி ரொம்ப நல்லவன், அவ இதை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எது எப்படியோமா இந்த கேஸ் எங்க போய் முடியுது நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கமா, இதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட மனசுக்குள்ள ஒரு சோகம். ஏன்னா தன்னோட பொண்ணு உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பாங்க இல்லையா. இது விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு சோகப்பட்டுக்கிட்டே அந்த குழந்தைய அதாவது கல்யாண பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அவங்க போறாங்க. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே திரும்பி வராங்க. அம்மா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா அவங்களோட பொண்ணோட துணியை நான் அவனை எடுத்துக்குவாமான்னு கேட்க, அதுக்கு என்னம்மா உள்ள போ, அவளோட துணிகள் எல்லாமே இருக்கும், உனக்கு பிடிச்ச துணி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. அந்த துணிகள் எல்லாத்தையும் அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட நினைப்புல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த சைடு நாயகன் கிட்ட போகுது 3 டிஎன்ஏ சாம்பிள். இவங்க கொடுத்த அந்த டிஎன்ஏவோட சாம்பிளோட மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த 3ஆவதா இருக்க டிஎன்ஏ யாருடையது அப்படின்ற குழப்பம் இன்னமும் இவங்களுக்குள்ள தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்டேஷன்ல மோகன் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அங்க சின்ன பையன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டீ கொடுத்துக்கிட்டே இருக்கான். டே இப்படியே இருந்த அப்படின்னா என்னடா பண்ண போற, நீ படிப்பையும் நிப்பாட்டிட்ட, வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, கையில மொபைல் போன் இருக்கு, இந்த மொபைல் போனை வச்சு மக்கள் பாக்குற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறா, இதுக்கு உனக்கு நான் உதவுறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை எங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்துக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு லாரி டிரைவர் தன்னோட லாரியை ஓரமா நிப்பாட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க ஒரு நாயை பாக்குறாரு. சரி பொறை வாங்கி போடுவோமே அப்படின்ற மாதிரி பொறைய வாங்கி பக்கத்துல ஒரு காவ மாதிரி இருக்கு, அங்க தூக்கி போடும்போது நாய் வேகமா உள்ள போய் வெளியில பொறையோட வந்ததா இல்ல, அங்க ஒரு மனுஷ கையோட வர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிக்குது. அங்க நிலாவதியோட அப்பா இவங்களை பார்க்கணும், அதாவது மூசாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து உட்காராரு. என்னோட பையனை கூட்டு போய் நீங்க டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தீங்க இல்லையா, நெகட்டிவ் தானே வந்தது, இந்த நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கேஸை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி உங்க முன்னாடி வந்தேன் சார். காரணம் என்னன்னு தெரியுமா, இந்த கேஸை நீங்க விசாரிக்கிறது மூலமா எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப கோவம் சார். என்னோட பொண்ணு இறந்து போன துக்கத்துல நாங்க இருக்கும்போது நீங்க இந்த கேஸை விசாரிக்கிறது மூலமா மீடியாக்காரங்களும் பொதுமக்களும் சரி என்னென்ன விஷயம்
விஷயங்களையும் எழுதிட்டு இருக்காங்க சார். பொண்ணு ஓடி போயிட்டா அப்பதான் கொலை பண்ணிருப்பான், இல்ல கூட இருக்கவங்க யாராவது பண்ணிருக்கணும், அன்னங்காரம் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப வலிக்குது சார். இந்த கேஸ்ல நீங்க ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த கேஸ் சீக்கிரமா முடிங்க சார், அந்த ஒரு விஷயம் போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் மூசாக்கு அவர் கூட இருக்க ராமர் மூலமா ஒரு ஹிண்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விவேக் இருக்கா இல்லையா, அதாவது சீசன் 1ல இருந்தாரு நாயகன், அவர் இந்த மாதிரி திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ கை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த கேஸும் இந்த கேஸும் ஒத்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி என்கிட்ட லைன்ல பேசினாரியா, நீ வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வாயான்னு சொல்லும் போது நாயகன் அங்க போக ஆரம்பிக்கிறாரு. டீ கடையில ஒரு நபர் டீ குடிக்கணும்னு போயிருக்காரு சார். அப்போ ஒரு நாள் திடீர்னு மனுஷனோட கையை கொண்டு வந்து போட்டிருக்கு சார். பார்த்து பயந்து போய் போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொன்னதும் நாங்க அந்த இடத்துக்கு போனோம். ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கை கிடைச்ச ஒரு 50 மீட்டர் தொலைவில் அந்த டெட் பாடி எங்களுக்கு கிடைச்சிருச்சு சார். பயங்கரமா மூஞ்சில அடிச்சு தாக்கி இருக்காங்க போல, கல்ல வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி போஸ்ட்மார்ட்டம்ல சொன்னாங்க. இவங்க யார் என்ன விவரங்கள் எல்லாத்தையும் நாங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லும் போது நாயகன் அந்த கை கிடைச்சது உடல் கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. அவ்வளவு முகத்தை கொடூரமான முறையில சிதைச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கல்லா மட்டும்தான் இருக்க முடியும். அது சுத்தி முத்தி இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அதை நம்ம ஆளுங்களை வச்சு தேடி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களை அவரை வச்சு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த கல் இவங்களுக்கு கிடைக்குது. அதுல ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள் இருக்குமா அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க. அது கூடவே இந்த இறந்து போன இந்த லேடியோட டெட் பாடி இருக்கு, அந்த ஸ்கெலிட்டனை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் கிட்ட இருக்க அந்த எலும்பு கூடயும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே தலையில பலமான காயங்கள் அண்ட் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல அடிச்சிருக்க மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மேபி இந்த கொலையில இன்வால்வ் ஆனவன் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம் இல்லையா, அப்படி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகணும். ஆனா அது ஈஸியா பண்ண முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. நாயகனோட முன்னாடி கேஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு வரைக்கும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால இவர் கேட்ட விஷயங்களா டக்கு டக்குன்னு நடந்தது. ஆனா இப்போ வேற ஒரு கேஸ்ல இருந்து இங்க டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கணும், அது மூலமா நமக்கு கிடைச்ச அந்த 3வது டிஎன்ஏ சாம்பிளை மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இதனால எஸ்பி முடிஞ்ச விஷயங்களை நான் பண்றேன், அதாவது கூடவே இவங்களோட கணவர் அட்வொகேட் தான் இல்லையா, அவர் தரப்புல இருந்து புஷ் பண்ற அப்படின்னு மாதிரி சொல்ல இதுக்கு நடுவில் இவங்களோட கணவருக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருமே போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு தான் படிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பாஸ் ஆயிட்டாங்க, அவர் பாஸ் ஆகல. ஏதோ ஒரு வகையில இது அவருக்கு ஈகோவை ஆட் பண்ணிருச்சு. இதனால மட்டுமே தான் இவங்க 2 பேருக்குள்ள நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த கேஸ் இந்த சண்டை அப்படியே முடிச்சு வைக்குது அப்படின்ற மாதிரியும் 2 பேரும் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னதையும் நமக்கு இங்க காமிக்கும் போது நாயகன் இப்போ ரீசெண்டா இறந்து போறாங்களே அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க போய் விசாரிக்கும் போது அவங்களோட கணவர் மனைவி யாரு கூடிய உருவ வச்சிருந்தா சார், அதனாலதான் அப்படி நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா பேசும்போது இவங்களுக்கு இதுக்கு மேல இந்த சைடு போக முடியல. இதனால டிஎன்ஏ டெஸ்ட் நோக்கி போக ஆரம்பிக்க எஸ்பியோட கணவர் இருக்கா இல்லையா, அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க ஜட்ஜ் கிட்ட புஷ் பண்ணும்போது சார் வேற ஒரு கேஸ்ல இருந்து இந்த கேஸுக்கு வந்து கேக்குறீங்களே, இதை நான் மட்டும் சாங்ஷன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கிறா இல்லையா அவருக்கு வேலையே போக வாய்ப்பு இருக்கு, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி பிரபா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட காதலியோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நான் பண்ண விஷயங்கள் தப்புன்னு நினைக்கிறேன், நான் அவன் கூட சண்டை போட்டு பேசாமலே போயிட்டேன். ஒரு நாள் அவன் சுரேந்திரன் கிட்ட நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்பு, அடுத்தவன் பேச்சை கேட்டு பிரபாவோட காதலி அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி புலம்பிருக்காண்டி. எனக்கு என்னமோ அவன் அந்த 2 கொலையும் பண்ணிருக்க மாட்டான் தான் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலி என்னைக்காவது நான் மணி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து நீங்க அதை தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் நான் விட்டனே தவிர இதுல என்னோட தலையீடு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது முதல் வேலையா இவர் தன்னோட நண்பனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. இப்போ வரைக்கும் இவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மணி எதுக்காக அவங்கள தனியா அனுப்பணும், அன்னைக்கு இவர் எங்க போனார் அப்படின்ற ஒரு கேள்விதான். இதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இவரோட நண்பரை போய் சந்திக்கிறார் அப்படின்றத நமக்கு காமிக்க இன்னொரு பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு லீவை போட்டுட்டு இவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல அந்த அட்வொகேட் இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு பேசி எங்க நாயகனோட வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நாயகன் அவர்கிட்ட சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த டிஎன்ஏ சாம்பிள மேட்ச் பண்ணி பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ தன்னோட மனைவியே பிரிய மனமே இல்லாம இவர் இந்த கேஸ் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. சென்னையில இருக்க லேப்ல இதை பண்ணி ஆகணும், அதுவும் கையோட இதை வாங்கிட்டு வந்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். இதனால நாயகனும் ராமரும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா போயிடுச்சு அப்படின்னா மொத்த பேருக்கும் இங்க பயங்கரமான பிரச்சனை வரும். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தூங்காம கொள்ளாம காத்துக்கிட்டே இருக்கு. இந்த ப்ரொசீஜர் எல்லாமே போக ஆரம்பிக்குது. லிட்டரலி ஒரு 7-8 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் வண்டியில இந்த ரிசல்ட் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்க. அப்பதான் ஒரு பயங்கரமான திருப்பம் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது.
அது என்ன அப்படின்னா இவங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. இந்த விஷயங்கள் அப்படியே எஸ்பி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க கேட்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா அது கூடவே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா டேட்டா பேஸ்ல இதை ரன் பண்ணேன். அப்பதான் இதே மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் ஏற்கனவே ஒரு 4 கொலைகள்லயும் அண்ட் 3 திருட்டுகள்லயும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இதை செக் பண்ணவர் சொல்லும் போது இவங்க இப்போ ஒரு சீரியல் கில்லரை நோக்கி போய்கிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு. அங்க எல்லாரும் சாப்பாட்டுக்காக நின்றுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்க ஒரு நபரை போட்டு அங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க நபர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வேகமா ஒருத்தர் அதாவது மேனேஜர் ஓடி வந்து தடுக்கிறாரு. நான் கேமரால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த நீதாயா அவனை போய் அடிச்சிருக்க, அவன் எல்லா வேலையும் கரெக்டா பண்றவன், ஒரு ஆளுக்கு 2 ஆள் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கவன், அவரை என்னால வேலையை விட்டு அனுப்ப முடியாதியா, நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப, நீ வேலையை விட்டு போறதா இருந்தா போக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு வட இந்திய இருக்காங்க. இங்க அந்த மேனேஜர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது அவன் அதாவது அந்த வட இந்தியன் இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஷேர் ஆட்டோல பயணிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணை பாக்குறான். தப்பான பார்வையில அவங்கள மேலும் கீழே நோட் பண்ணிக்கிட்டே இருக்க இதை அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணா நாயகன் எஸ்பியோட அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஐஜி கிட்ட கொண்டு போக ஐஜி மிரண்டு போயிட்டாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்க, ஒரு எலும்பு கூடு கிடைச்சது அது பின்னாடி போக ஆரம்பிச்சு இப்போ இந்த கேஸ்ல சீரியல் கில்லர் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, இது எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதனால ஐஜி கோபமாவே தான் இந்த கேஸை நீங்க விசாரிச்சுக்கலாம், எந்த நிலைமை கொண்டு போறீங்க அப்படின்றத பார்க்கலாம், ஆனா என்னால டீமை அதிகரிக்க முடியாது, எதுவும் உதவி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ட் முக்கியமான விஷயம் இந்த கேஸை பத்தின ஒரு விஷயம் கூட மீடியாவுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தைரியத்தை கொடுத்து அனுப்பும் போது பேரலா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மோகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சின்ன பையனை கூப்பிட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டால, சரி வாடா அப்படின்ற மாதிரி வீடியோ ஆன் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி ஊரே பார்த்து வியந்துகிட்டு இருக்க மணி கேஸ்ல எங்களுக்கு ஒரு லீட் கிடைச்சது, அதை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கா அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு சோசியல் மீடியால இதை பதிவேற்றி விட்டுட்டாரு. எந்த விஷயம் கசியவே கூடாது அப்படின்ற மாதிரி ஐஜி சொல்லி அனுப்பிச்சாரோ அந்த விஷயம் சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அண்ட் வைரல் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுல கேஸ்ல இன்வால்வ் ஆன நாயகனும் சரி எஸ்பியும் சரி பயங்கரமான பிரஷரோட என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி கமிஷனரை பார்க்கணும்னு போக ஆரம்பிக்க அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்க ஐஜி தான் இருக்காரு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணு பண்ணுங்க, இது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போயிடுங்க, இது ஒன்ன தவிர நல்ல ஐடியாவா எனக்கு வேற எதுவும் தெரியலன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கமிஷனர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட அந்த ஃபைல் போகுது. இங்க நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடங்கும் போது இப்ப இருக்கிற காலகட்டத்துல லீக் ஆகாம பண்ணணும் அப்படின்றது முடியாத காரியம். சரி எப்படியோ லீக் ஆயிடுச்சு. ஆமா இந்த கேஸ்ல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, யார் அந்த சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாரும் நாயகனை பாக்குறாங்க. அவரும் இந்த கேஸை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் மூலமா இத்தனை வருடங்களா ஒரு சீரியல் கில்லர் நம்மளோட கண்ணுல படாம சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இந்த போலீஸ்காரங்களுக்கே ஒரு கெட்ட பேர் மாதிரி. ஒண்ணு பண்ணுங்க, இந்த டீமை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்த்து தரேன், உங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் இந்த கேஸை முடிக்கணும், சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்லும் போது இங்க இருந்து நாயகனோட டீம் பெருசாக ஆரம்பிக்குது. அண்ட் வீடியோ போட்ட நபரை நாயகனோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ஒதுக்கி வைக்கும் போது அவர் பண்ணது தப்பாவே இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வேலைகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க இறந்து போனவங்களோட எல்லாரோட டேட்டாவையும் எடுத்து அண்ட் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ சீரியல் கில்லர் ரேண்டமா கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரே தெரியாத மோட்டிவே இல்லாத ஒருத்தனை பிடிக்கணும் அப்படின்றது இம்பாசிபிளான விஷயம். இதனால கொலை நடந்த பகுதிகள் எல்லா இடத்துக்குமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா சிசிடிவி கேமராவையும் ஒன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல இவர் மணியை போய் சந்திக்கிறாரு. சீரியல் கில்லர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன், இந்த கேஸை நாங்க விசாரிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கோம்னு சொல்லும் போது இப்ப இவங்களுக்குள்ள இருக்க ஒரே ஒரு கேள்வி, எப்படி மணி இல்லாம அவங்க 2 பேரும் போனாங்கன்றது. இதுக்கான பதில் இன்னும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பரபரப்பா கேஸ் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த வட இந்தியரை காமிச்சாங்க இல்லையா, மறுபடியும் அன்னைக்கு பார்த்து அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க இந்த வாட்டி இவன் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க. சோ மொத்த பேரும் குரூப்பா அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பயப்படுறாங்க. அங்கிருந்து வேகமா நடந்துகிட்டு
வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க ஒயின் ஷாப்பை பாக்குறாங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இந்த ஒயின் ஷாப் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு செய்தியாளர் கிட்ட போக ஆரம்பிக்குது. 0 சப்ஸ்கிரைபர்ல இருக்க ஒரு சின்ன பையன் அந்த மணியோட கேஸ் எடுத்து போட்டான். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஒண்ணு பண்ணுங்க, 4வது பக்கம் 5வது பக்கம் போடுறதெல்லாம் நீ பாட்டுங்க. பக்கத்துல இந்த நியூஸ் வந்தாகணும். அதுவும் தலைப்பு எப்படி தெரியுமா இருக்கணும், சீரியல் கில்லர் நல்லவன் ஆகுவோம், இந்த போலீஸ்காரங்க கெட்டவனாகவும் போர்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, உண்மையாலே சீரியல் கில்லர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரா, அவர் மனுஷனா ஆவியா இல்ல போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எழுதும் போது நாயகன் இதை படிக்கிறாரு. ஏற்கனவே பல பிரச்சனைகள், இதுல சுத்தி இருக்கிறவனுக்கு வேற புது புது பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி அவரோட டீமை சந்திக்கணும்னு போக ஆரம்பிக்க டீமுக்கு எந்த விதமான லீடு கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா, சார் நான் அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றவன் தான், ஆனா எனக்கு எப்பயாவது நான் ஸ்டக்காகி நின்றுகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு ஜோசியக்கார கூப்பிடுவோம் சார். அவர் மட்டும் வெத்தையில மை போட்டு பார்த்தாருன்னு வைங்கள, கொலை பண்ணவன் எங்க இருக்கான், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற வரைக்கும் கரெக்டா சொல்லிடுவா சார். நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லும்போது நாயகன் கோவப்பட்டாரு. உடனே இந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இருப்பா இல்லையா அவரோ, சார் எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு சார், உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் சார்னு கூப்பிட்டு ஒரு பெண் ரீசெண்ட் டைம்ல இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க போறது மட்டும்தான் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வரவே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல பட்டுன்னு ஒரு கருப்பு கலர் உருவம் பாஸ் ஆக, சார் பாத்தீங்களா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி அமானுஷம் தான் அதுல கலந்துருக்குன்னு தோணுதுன்னு பேசிக்கிட்டே இருக்கு. என்னையா காலையில அந்த நியூஸ் பேப்பரை படிச்சியா, எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை அதுல கொண்டு வந்திருக்கீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி நாயகன் கிளம்பி போக இன்னொரு பக்கத்துல, அதாவது வேற ஒரு ஊர்ல செங்கல் சூளைக்கு நடுவுல எரிஞ்சு போன நிலையில ஒரு பிணம் கிடைக்குது அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ வேற போலீஸ்காரங்க அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அவரோட வீட்டுல அவரோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. முடியாத காலத்துல, அதாவது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரெக்னன்சி டைம் நெருங்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்களை தனியா விடக்கூடாது இல்லையா, அவனோட அம்மாவோட வீட்டுக்கு போனா என்னமா தனியா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது இவங்க மறுக்கிறாங்க. ஏன்னா கணவரோட இருக்கணும் அப்படின்னு தான் இவங்களோட ஆசை, நான் கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கிறேங்க அப்படின்ற மாதிரி கணவரோட நெருங்கி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஏதாவது கொலைகள் நடந்தது இல்லைன்னா இந்த கேஸ் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரங்களும் அப்டேட் பண்ணுவாங்க இருக்கும். அந்த சமயத்துல தான் இந்த செங்கல் சூளையில ஒரு பிணம் கிடைச்சது அப்படின்ற மாதிரியோ நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி சர்க்குலர் வந்தது, அதுல இந்த டிஎன்ஏ எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சார் எனக்கு சரியா எதுவும் தகவல் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட். இதை கேட்டதும் நாயகன் வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கலாம் ட்ரை பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் எங்க இல்ல சார், அவர் போன் பண்ணார் அப்படின்னா மட்டும்தான் எங்களால ஏதாவது பண்ண முடியும், ஏன்னா அவர் தான் உங்களோட சர்க்குலரையும் படிச்சாரு, இந்த கேஸையும் அனலைஸ் பண்ணி பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் அவர் வர வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து நாயகன் வேகமா அந்த கால் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா நேர்ல பேச ஆரம்பிக்க, சார் நீங்க சர்க்குலர்ல அமிச்சீங்க இல்லையா, அந்த டிஎன்ஏ சாம்பிள் என்கிட்ட இருந்து சார், எனக்கு ஒரு பணம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செங்கல் சூளைக்குள்ள தகவல் கிடைச்சது. அங்க போய் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எரிஞ்சு போன நிலையில ஒரு சடலம். இந்த சடலத்தை இதுக்கு மேல வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணத்தை தேடி யாராவது வருவாங்க இல்லையா, அப்போ அவங்கள வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டது. ஆனா எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் இருந்ததுன்னு கேட்கும்போது நாயகனுக்கு பொருட்கள் அது என்னையா ஷாக்கு, அந்த சீரியல் கில்லரால இவங்களும் கொலை செய்யப்பட்டுட்டாங்களான்னு கேட்கும்போது, சார் இங்க கொலை நடந்திருக்கிறது உண்மைதான், ஆனா சீரியல் கில்லரால கிடையாது சார், ஏன்னா இறந்து போனதே அந்த சீரியல் கில்லர் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் என்ன சார் சொல்றீங்கன்னு வேகமா வர, சார் டிஎன்ஏ சாம்பிள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே ஒத்து போகுது. இதுல ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதாவது இந்த கேஸை நீங்க முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இப்ப சொன்ன வரைக்கும் நினைச்சிருந்தீங்கன்னு வைங்களா, அதை அப்படியே அழிச்சிருங்க சார், ஏன்னா இந்த கேஸ் உங்களுக்கு காம்ப்ளிகேட் ஆக்கிட்டே தான் போக போகுது, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சர்க்குலர்ல அமைச்சது ஒரு ஆணோட டிஎன்ஏ சாம்பிள் தான், ஆனா இங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பொண்ணோட உடம்பு சார்னு சொல்லும் போது அப்படியே உறைஞ்சு போய் நின்றுகிட்டே இருக்காரு. இது எப்படி சாத்தியோ அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்கும்போது இந்த பக்கம் கட் பண்ணி மணி கிட்ட போக ஆரம்பிக்குது. மணி இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி நாயகன் நம்பிக்கிட்டு இருக்காரு. இதனால மணி என்ன பண்றாரு அப்படின்னா இவர் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். ஆனா நீங்க எனக்காக பெயில் வாங்கி தர முடியுமான்னு கேட்க அட்வொகேட் உதவியோட இவருக்கு பெயில் கொடுக்குறாங்க. வெளியில வந்ததும் முதல் வேலையா தன்னோட அம்மாவை பார்த்துட்டு அது கூடவே ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தா அந்த கண்ணுக்குட்டியும் பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போது இவரோட நண்பரான பிரபா அப்படின்றவர் இருக்காரு.
இருப்பாரு. அவர் சந்திக்க வர ஆரம்பிக்கிறாரு. நான் பண்ணது எல்லாமே தப்புடா, நம்ம கூட பேசி இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு என்னமோ நம்ம கூட இருக்க சுரேந்திரன் ஏதோ ஒண்ணு மறைக்கிறா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குடா. நம்ம 2 பேரும் கூட ஒண்ணு மண்ணா இருக்கும் போதே உன் தங்கச்சிக்கு ரூட்டை போட்டிருக்காண்டா. அன்னைக்கு கூட அவன் எங்க போனா அப்படின்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரிய கிடையாதுறான்னு சொல்லும்போது மணி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாண்டா அவனும். அவன் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் கூட தாண்டா இருந்தா. இந்த மாதிரி விஷயங்கள் இது மேல பேச வேண்டாமே அப்படின்ற மாதிரி அவரை அங்கிருந்து அனுப்பும்போது பிரபா போகும்போது கூட நீ எவ்வளவு வேணா நம்பிக்கை கூடாது, உன் நம்பிக்கையை பொறுத்திருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அவன் ஏதோ ஒண்ணு மறைக்கிறா அப்படின்றது தோணிக்கிட்டே இருக்குடான்னு சொல்லும்போது இவர் அப்படியே மௌனமாக்குறார். இந்த பக்கம் நாயகன் கிட்ட போனோம் அப்படின்னா கிடைச்ச டெட் பாடி பெண்ணோடுது. ஆனா இவங்க கிட்ட இருக்க டிஎன்ஏ சாம்பிள் ஒரு மேலோடுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி இந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கேட்கும்போது இங்க 2 விஷயங்கள் நடந்திருக்கலாம். முதல் விஷயம், அவங்க பொண்ணா இருந்து ஆனா மாறி இருந்தாங்க, இல்ல ஆனா இருந்து பொண்ணா மாறி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிறக்கும் போது ஒரு செல் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு நம்ம எப்ப செக் பண்ணாலும் கிடைக்கும். இதுல எந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும்னு சொல்லும்போது அந்த ரிப்போர்ட் கரெக்டா வர ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்ல இருக்காரு. ஏன்னா அதுல இருக்கிறது இயற்கையாவே ஒரு பெண்ணா பிறந்தவங்களோட ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு நீ என்னதான் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு மேல் டிஎன்ஏ சாம்பிள் அப்படின்றது வரவே வராது, வர வாய்ப்பே கிடையாது. இதனால பிரமிச்சு போய் உட்கார ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது என்னால இப்ப கொடுக்க முடியாது, இதுக்கு என்னோட கடைசி முயற்சியை தான் ஒன்று பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி எரிஞ்சு போன அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அதுல இருக்க எலும்புகளை சாம்பிள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க கண்டுபிடிச்சது செங்கல் சூளையில எரிஞ்சு போன பின்னும் அங்க லிட்டரலி 1000க்கும் மேற்பட்ட டிகிரி வெப்பநிலையில வச்சு எரிப்பாங்கன்றக்கும் மனுஷங்களுக்கு 200-250 டிகிரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எலும்புகள் அப்பதான் கரெக்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அது மட்டும் 1000 டிகிரி செல்சியஸ்ல எரிஞ்சிருந்தது அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கால்கள்ல இருக்க எலும்பு அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும்போது அது கலர் மாறாம இருக்க ஆரம்பிக்குது. இதனால இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு இதை நான் கடைசி முயற்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இதுவோ அந்த டிஎன்ஏ சாம்பிள் மட்டும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கான விளக்கம் அப்படின்றது என்கிட்ட கிடையவே கிடையாது தம்பி. ஏன்னா மனுஷனோட எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷன் இது வரைக்கும் தான் அப்படின்றத நம்ம உணர்ந்தாகணும்னு சொல்லும்போது நாயகனால இதை ஏத்துக்க முடியல. சார் செக் பண்ணி ஒன்னா வந்தது அப்படின்னா நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே சார், எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு, அதனால கடவுள்கிட்டே நான் கண்டிப்பா இதை கேட்க விட மாட்டேன் அப்படின்னு நம்மலாம் சொல்லும் போது இங்க இதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க ஹியூமன் எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் வெளியே போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதுக்கு நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் மும்பைல வேலை பார்க்கும்போது என்னோட கூட இருக்க சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதாவது சின்ன ஹியூமன் எரர் தான், அதனால ஒருத்தன் தப்பிச்சிட்டான். அதாவது ஒரு குற்றவாளி தப்பிச்சிட்டான். அன்னில இருந்து எல்லா விஷயங்களையுமே நான் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல தப்பு நடக்க ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து இந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னையா அது விளக்கவே முடியாத ஒரு மர்மமா இருக்கு, அது எப்படி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவர் சொல்லிட்டு போன ஹியூமன் எரர், அதாவது சின்ன ஹியூமன் எரர் அப்படின்ற விஷயம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. வேகமா அந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க காட்டன் ஒன்றத்தை பயன்படுத்துவாங்கன்றக்கே அதை வாங்கிட்டு டாக்டர் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் ரிப்போர்ட் வந்துருச்சுப்பா, நம்ம நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு, ரெண்டுமே மேட்ச் ஆகலப்பா, இந்த பொண்ணு சீரியல் கில்லர் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்கள போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், உங்களால வர முடியுமா அப்படின்ற மாதிரி வேகமா கூப்பிட்டுக்கிட்டு இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க டெஸ்ட் எடுத்து கொடுத்து விட்டாங்க செக் பண்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அங்க போறாரு. அங்க இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் ஆளுங்களை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது நேரம் வரைக்கும் ஒரு வட இந்தியரை காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் இங்கதான் வேலை செய்யறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அவர் செய்யற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் திரும்பி பார்க்கும்போது மொத்த போலீஸ்காரங்களும் நிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இங்க சின்னதா ஒரு ஹியூமன் எரர் தான் நடந்திருக்கு. அந்த எரர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வட இந்தியனால தான். இவர் எல்லாருமே கிளவுஸ போட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் மட்டும் தன்னோட வேலையை வேகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுல கிளவுஸ இல்லாம வேலை பார்த்திருக்காரு. இதனால இவரோட டிஎன்ஏ தான் அங்க இருக்கிற நிறைய பட்ஸ்ல பதிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவங்க இந்த டிஎன்ஏ சாம்பிள் வச்சுதான் இதுக்கு பின்னாடி சீரியல் கில்லர் இருக்கான், இத்தனை கொலைகளை பண்ணிருக்கான் அப்படின்ற வரைக்கும் ஒன்னா லீட் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த டிஎன்ஏவே போய் அப்படின்னா இவங்க என்ன பண்ண முடியும், இதனால இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற பயங்கர குழப்பத்தோட இதை சீனியர் கிட்ட கொண்டு போகும்போது அவங்க பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அங்க இருக்க எல்லார் முன்னாடியும் இது ஒரு சீரியல் கில்லர் பண்ணது கிடையாது, இதுல சீரியல் கில்லர் இன்வால்வ் ஆக கிடையாதுன்னு சொல்லும் போது சர மாதிரியான கேள்விகள். அது எப்படி சார் இவ்வளவு நாள் சீரியல் கில்லர் நீங்க இப்போ அப்படின்றீங்க, உங்களால பிடிக்க முடியல
புரியல அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கமிஷனர் இதை பக்காவா ஹேண்டில் பண்றாரு. ஏன்னா இதுல போலீஸ்காரங்களால முழுமையா இன்வால்வ் ஆக முடியாது. டிஎன்ஏ சாம்பிள் செக் பண்ற இடத்துல மேக் பண்ற இடத்துல எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எங்க, இதெல்லாம் தகுந்த இடத்துல தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாயகன் நாயகிக்கு பயங்கரமான வார்த்தையை கொடுத்து அனுப்பும்போது இந்த கேஸ்ல அப்படியே துவண்டு போயிடுறாங்க. இது நேரம் வரைக்கும் நம்ம சீரியல் கில்லர் அப்படின்ற பார்வையில பாத்துக்கிட்டு இருந்தோம். மூசா இப்ப சொல்லுங்க, இப்ப கூட அந்த மணி இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்றது உங்களுக்கு தோணுதான்னு கேட்கும்போது இவர் யோசிக்கிறாரு. ஸ்ட்ரைட்டா மணியை பார்க்க போறாரு. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே உனக்கு சாதகமா இல்லடா, ஒண்ணு பண்ணு, உன்னோட பெயில் முடிஞ்சதும் நீ ஜெயிலுக்குள்ளே போயிடுடா, அங்க போனதுக்கு அப்புறமா இந்த கேஸ பொறுமையா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் இதை ஏத்துக்கிறான். ஓகே சார், நான் ஜெயிலுக்கு போறேன், எனக்கு பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி மாட பெரிய மனமே இல்லாம இங்க ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த கூட இருக்க ராமர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு சப்போர்ட் கூடவே கூடாதுப்பா, ஒருவேளை அவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணுவ, அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்றது அப்பட்டமா தெரியுதியா, அவனை பிடிச்சி தொங்க விட்டு விசாரிச்சோன்னு உண்மையா கக்கிட்டு போறான் அப்படின்ற மாதிரி நாயகனுக்கு அட்வைஸ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மூசா ஒரே ஒரு யோசனை தான், நம்ம அவனை தூக்குவோம் ஆனா அவனை தொங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனோட இன்னொரு நண்பர் இருக்கால சுரேந்திரன், அவனை கட்டி தொங்க விட்டு விசாரிக்கும் போது அவன் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கான். பக்கத்திலே மணியும் இந்த போலீஸ்காரங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது. உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னா நீ துடிப்ப இல்லையா, ஒழுங்கு மறதியா உண்மையை சொல்லிடா, எந்த விஷயத்தடா மறைக்கிறீங்க, இந்த எல்லாத்தையும் நீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களை போட்டு பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தொங்கிக்கிட்டே இருக்கான் இல்லையா, முடியல சார் நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுனுங்க சார் அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கும்போது மணி உடனே உள்ள புந்துட்டே உன் காலில் கூட விழுறேன்டா, எதுவுமே சொல்லிடாதரா சார், அவ சொல்றதெல்லாம் போய் சார், எதுவுமே நம்பாதீங்க சார் அப்படின்ற மாதிரி கண் கலங்கி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. அது நாயகனுக்கு இங்க தெரிய ஆரம்பிச்சதோ அந்த பையன் மூலமா விஷயங்கள் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. பிளாஷ்பேக் உள்ள போகுது. ஸோ அந்த பொண்ணை இவன் ரொம்ப லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, டெய்லி அவங்க பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவான். அது அவங்க வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதாவது தலையை எல்லாத்தையும் பின்னிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கதவுக்கு அதாவது ஜன்னலுக்கு நேரா வந்து பெல் அடிப்பான். இவங்க அவனை பார்த்தது ஜன்னலை மூடிடுவாங்க. இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் இவன் பெல் அடிக்கும் போது அந்த ஜன்னல் மூடாம இருக்கு. இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இவன் எடுத்துக்கிட்டு அவங்கள ஜன்னல் ஓரமா பார்க்கலான்னு போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனை அந்த பொண்ணு நிறைய வாட்டி போன் எடுத்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 2 பேருக்குமான காதல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ திடீர்னு ஒரு நாள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போன் பண்ணி காலையில பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்க ஒரு 4:30 எதிரில இருந்து பதில், சரி நான் 3:30 தயாரா இருக்கேன், என்ன தனியா விட்டுடாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க ஓடி போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது கரெக்டா அன்னைக்கு தான் அண்ணன் நைட்டு அந்த பொண்ணை கூட்டு வீட்டுக்குள்ள வராருன்னு இருக்கும். அதாவது இவரோட காதலையை கூட்டு வீட்டுக்குள்ள வராருன்னு இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட வீட்டுல பிரச்சனைமா, இனிமேல் இவங்க தான் இருக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்க இதனால இவங்க ஓடி போகணும் அப்படின்ற விஷயம் பாதிக்குது. அடுத்த நாள் காலையில யாருக்கும் தெரியாம ஒரு 6:30 மணிக்கு ஓடி போகலாம் ட்ரை பண்ணும்போது வீட்டுல இருந்து அதாவது நிலாவதியோட வீட்டுல இருந்து எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. சோ இந்த வாட்டியும் போக முடியலையே அப்படின்ற மாதிரி இவங்க கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்கும்போது அண்ணா அப்பதான் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டு பொண்ணுகிட்ட வந்து பேசி நான் 2 நாள் கழிச்சு அனுப்பி விடுறேன், அதுவும் தனியால அனுப்பி வைக்க முடியாது, என்னோட தங்கச்சியோட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சோ இதுவும் இவங்களுக்கு சோகத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே எதுவுமே பேசல, தனிமையில உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த வீட்டுக்குள்ள வந்து நிலாவதி கவனிக்கிறாங்க. உன்னோட அண்ணா லவ் பண்ணும் போதெல்லாம் எங்களை பத்தி பேசுறதை விட உன்னை பத்தி உன்னோட அம்மாவை பத்தியும் தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கான். நான் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நீ என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல, என்னை பார்த்ததும் உனக்கு பிடிக்கலையாமா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசும்பா அப்படின்ற மாதிரி அவங்க தனிமையில உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது இவங்க பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அப்பதான் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் புரியாம கிட்ட போகும்போது கையை அறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ரத்தம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. அவரோட அண்ணாக்கு போன் பண்ற அப்படின்ற மாதிரி வேகமா எழுந்து போகும்போது இவங்க கெஞ்சுறாங்க, அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்னமா நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பொண்ணு தயங்கி இவங்க இது நாள் வரைக்கும் சொல்லாம கிடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தயங்குறத பார்த்து ஏதோ காதல் விஷயம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னமாச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உனக்காக நான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பையன் டெய்லி வந்து ஜன்னல் கிட்ட பெல் அடிப்பான் இருக்கும் இல்லையா, அன்னைக்கு ஒரு நாள் கூட ஜன்னல் அப்படியே திறந்த மாதிரி இருக்கும், சந்தோஷத்தோட கிட்ட வந்திருப்பானே. அப்போ அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த மணியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டோட பூர்ணிமாவோட நெருக்கமா இருக்காங்க, முத்தமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத
அவன் பட்டு ஜன்னல் வழியா பார்த்துட்டான். இது என்ன கருமம் இது அப்படின்ற மாதிரி வேக வேகமாக இருந்து போய்கிட்டே இருக்க இவங்க அலற ஆரம்பிக்கிறாங்க. அவன் பார்த்துட்டான். அவன் அண்ணா கிட்ட சொல்லிடுவான், நீ என்னடி பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பூர்ணியும் இவனை பார்த்தா நீ பயப்படுற, இவன் உங்ககிட்ட காதல சொல்லவே பயந்துகிட்டு இருக்கான், இவன் போய் அண்ணா கிட்ட இதெல்லாம் சொல்றதா, ஒன்னும் இல்லடி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மறுபடியும் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்க மறுபடியும் நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்க மாதிரி மட்டுமே தான் காமிச்சிட்டு இருப்பாங்களே தவிர எதிரில் அந்த பையன் தான் பேசியிருப்பான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா இவங்க அந்த பையன்கிட்டே பேச கிடையாது, பேசிக்கிட்டு இருந்தது பூர்ணிமா கூட தான். பூர்ணிமாவும் இவங்களும் 2 வருஷம் அந்த ஸ்கூல்ல ஃபெயில் ஆகி படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றக்கும் 19 வயசு. இதனால பூர்ணிமாக்கு கல்யாணம் பண்ணணும், என் மாமாக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. நான் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காத, நான் உன் கூட தாண்டி வாழணும், ஒன்று பண்ணலாம், நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டு கரெக்டா ஒரு 3:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி முடிவோட மணியோட தங்கச்சி காத்துக்கிட்டே இருக்கும்போது நடந்த விஷயங்கள்லாம் வேற. 3:30 மணிக்கு இந்த பொண்ணு அதாவது நிலாவதி வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. 6:30 போகலாம் ட்ரை பண்ணும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து அவ வந்திருப்பாளே அப்படின்ற மாதிரி பஸ் ஸ்டாண்ட் போகும்போது அதாவது பூர்ணி அங்க காணும். இதனால வீட்டுக்கு போன் அடிக்கும் போது என்னமா சொல்ற, அவ உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பினா, 2 நாள் உன் கூட இருப்பன் தானமா சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் கூட அவ வரல அப்படின்னா அவ எங்க போயிருப்பா, நான் வரல அப்படின்னதுக்காக ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி அன்னியில இருந்து இனி வரைக்கும் இவங்க ஒரு மாதிரி சோகப்பட்டுக்கிட்டே தன்னோட உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இந்த விஷயங்களை இவங்க பண்ணிருக்காங்கன்னு ரிவீல் பண்ணும்போது இங்க இருக்கிற நிலாவதிக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீ ஒரு பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்கும்போது இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. பரவாயில்லமா, இங்க நீ யார லவ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, முதல்ல வாமா ஹாஸ்பிட்டல் போகலாம். நீ இறந்து போய் பூர்ணி உயிரோட வந்துட்டா அப்படின்னா அவளால என்ன பண்ண முடியும் சொல்லு. உன்னோட அண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம பூர்ணி எங்க இருக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வீட்டுல உட்கார வைக்கும் போது ஒரு நாள் மணி பயங்கர கோபமா சட்டை எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரத்தத்தோட வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். வேகமா அவரோட காதலிக்கிட்டு போய் உன் அண்ணன் கிட்ட என்னடி சொல்லி வச்ச, தங்கச்சியை பத்தி தப்பான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கான். உன்னோட அண்ணனை பத்தி நான் ஊருக்குள்ள போய் உன் அண்ணனுக்கு ஆம்பளைங்களை தான் பிடிக்கும், ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறான்னு சொல்லும் போது உனக்கு எப்படி ஏறும், இதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், என் தங்கச்சியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு குரல், அது எல்லாமே உண்மைதானா, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டு, என்னால மறைச்சு இந்த விஷயத்தை எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்னு தெரியலனா, உண்மையை சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும்னா, இதுல சொல்ற மாதிரி தானே எனக்குள்ள இருக்க விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு பெண்களை தானா பிடிக்குது அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட நெருங்கலான்னு போகும்போது அவர் ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்க, ஏன்னா நான் என்னை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பா இருக்கா, என்னை தொடணும்னு கூட உங்களுக்கு தோணல இல்லைனா அப்படின்ற மாதிரி உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது இவரோட காதலி நிலாவதி தான் உள்ள வராங்க. உன்னோட தங்கச்சி கிட்ட பேசுறா, உன்னோட தங்கச்சியை தொடுடா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் தனியா இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அண்ணா கிட்ட கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி அவ பயந்துகிட்டே இருந்தா. பூர்ணிமா காணாம போயிட்டா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற எண்ணங்கள் அவளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. அதனால கையறுத்துற லெவலுக்கு போயிட்டாடா. அதனால மட்டுமே தான் உனக்கே தெரியாம இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சேன். உன்னோட ஃப்ரெண்டான பிரபா கிட்ட போனோம் அப்படின்னா அவனுக்கும் சண்டை ஆயிடுச்சு. இந்த சைடு சுரேந்திரன் கிட்ட போனோம் அப்படின்னா இந்த பொண்ணு அதாவது உன்னோட தங்கச்சியை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கான். இந்த விஷயத்த கொண்டு போனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன கிட்ட நான் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கிடையாது. சூழ்ச்சியகமா தான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஆனா அவன் எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த சண்டையை வாங்கிட்டான்டான்னு சொல்லும் போது எங்க மணி தன்னோட தங்கச்சியை ஏத்துக்கிறதுக்கான பக்குவத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதை கொண்டு போய் தன்னோட தங்கச்சியோட கைகள்ல போட்டுட்டு இந்த பிரேஸ்லெட் என்னோட கைகள்ல இருக்கும்போதுலாம் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வரும். காரணம் என்ன தெரியுமா, நீ ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது அண்ணா நீ கண்டிப்பா ரிட்டர்ன் எதுவுமே எந்த காயங்களும் இல்லாம வரணும்னா, ஏன்னா நீ இல்லாம நானும் அம்மாவும் எப்படி நான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா இல்லையாமா, அது மட்டும் தாமா அதே எண்ணம் உனக்கு தோணணும். இந்த பிரேஸ்லெட் பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அம்மா இருக்காங்க அண்ணா இருக்காங்க அப்படின்ற எண்ணம் தோணி இந்த மாதிரியான விஷயங்கள் நீ பண்ணக்கூடாதுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க பூர்ணியை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. நான் பூர்ணியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரமா அப்படின்ற மாதிரி முதல் வேலையா கூடவே சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன் தன்னோட தங்கச்சியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி அந்த கோபத்துல அந்த சின்ன பையனை பிடிச்சி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அவனோட பார்வை எல்லாமே ஒரு வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் பூர்ணிய இவன் கடத்தி வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரியுது. அண்ட் பூர்ணிய சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கடா, உனக்கு என்னடா பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போய் பூர்ணியோட வீட்டுக்குள்ள விட்டுட்டு அண்ட் பூர்ணி கிடைச்சிட்டா அப்படின்ற விஷயத்த தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லலான்னு வரும்போது வீட்டுக்குள்ள
வீட்டுக்கு வந்து பார்த்தா தங்கச்சியும் காணும், தன்னோட காதலியும் காணும். இவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது உன்னோட அம்மாவோட வீட்டுக்குள்ள, அதாவது நிலாவதி கிட்ட உன்னோட அம்மாவோட வீட்டுக்குலாம் நீ போவாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. திரும்பி வந்தா அவங்கள காணும். நம்ம சொல்ற பேச்சை தாண்டி அவங்க போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களோட அப்பா போலீஸோட வந்து என் பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல, எங்க போனாங்க அப்படின்றதும் தெரியல, அவங்கள தேடி அலைஞ்சுகிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியோ என்னோட தங்கச்சியோட விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சனே தவிர மற்ற எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல நாயகன் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் இவன் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த மறைச்சிருக்கான். அந்த விஷயத்த மறைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டான். ஆனா அந்த நிலாவதியோட அண்ணா இருக்கா இல்லையா, அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கு. நம்ம விசாரிக்கும் போது அவன் சொல்லாம இருந்திருக்கானே, அப்போ என்ன நோக்கத்துல அவன் இதை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் தன்னோட தங்கச்சி மூலமா அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு மேலதான் ஆசை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, டேய் என்னோட தங்கச்சி ஆச்சு பரவாயில்லடா, ஒரு ஆம்பளையோட ஓடி போனா உன்னோட தங்கச்சி இருக்கா பார், அவ பொம்பளையோட எல்லாம் ஓடி போக பாக்குறா அப்படின்ற மாதிரி கொச்சையான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல, அதாவது சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பிளர்ரான விஷயங்களை சண்டை போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அது இந்த சண்டை தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமா கத்தி எல்லாத்தையும் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அவரை தாக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பதான் தங்கச்சி கிட்ட பேசி அந்த சண்டைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இங்க கனெக்ட் பண்ணும்போது இங்க நிலாவதியோட அண்ணன் அந்த விஷயத்த சொல்லாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சார் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா சார், இறந்து போனவளை இந்த மாதிரியான கொச்சையான விஷயங்களை பேசி காயப்படுத்துறதுக்கு நான் விரும்பல சார். எனக்கு இருந்த கோவத்துக்கு மணியை நான் துண்டு துண்டா வெட்டி இருப்பேன் தான், ஆனா அதுக்காக வீட்டுல இருக்கிறவங்களை கொலை பண்ற கொடூரன் நான் கிடையாது சார் அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேச எங்க போலீஸ்காரங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருக்க. மணியை விசாரிச்சோம் அப்படின்னா இவன் அக்யூஸ்டா தெரியறான், இவனை விசாரிச்சோம் அப்படின்னா மணி ஏதோ மறைக்கிறான்னு தெரியுது. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது நாயகனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அங்க போய் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கல. ஏன்னா மணியோட கேஸ் இன்னும் பெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி இவர் மணி இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கான்பிடென்டா இருந்திருப்பா இல்லையா, அந்த கான்பிடென்ட் வீண் போக கூடாது, அவன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்றதுக்காகவே தான் இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது எஸ்பி இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இங்க இருப்பாங்கன்னு இருக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அதனால மட்டுமே தான் இந்த கேஸ் முடியாதா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் அனலிஸ்ட் ஒருத்தவங்களை இவங்களுக்கு தெரியும். அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பக்காவா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொலை நடக்கிறப்ப பயன்படுத்தின ஆயுதம் அப்படின்ற ஏதாவது ஒன்று கிடைச்சது அப்படின்னா இந்த கேஸை கண்டிப்பா கிராக் பண்ண முடியும்னு சொல்லும் போது நாயகன் நீங்க சஸ்பெக்டா வச்சிருக்கா இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போய் தேடணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அவனுக்கு கொலையை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஆயுதத்தை வச்சிருக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த நார்மலான அடிப்படையா பண்ற ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சைடு முதல்ல மணியோட வீட்டுக்கு போலாமா இல்ல நிலாவதியோட அண்ணாவோட வீட்டுக்கு போகலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இந்த சுரேந்திரனோட வீடு பக்கத்துல இருக்கு, அங்க போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாரையும் வெளியே வர சொல்லிட்டு அந்த வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எந்த விதமான வெப்பனும் கிடைக்கல. என்னையா நம்ம எதிர்பார்த்தது தானே, சரி வா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ராமர் கூப்பிட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது வீட்டுக்குள்ள இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. அந்த பையனை கூப்பிட்டு இந்த போட்டோல இருக்கிறது யாரான்னு கேட்கும்போது சார் அவரோட மாமா சார்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ணா ஆட்டோல இருந்து பொறுமையா ஒரு உருவம் நடந்து வந்து அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுது. எனக்கா உடனடியா வர சொன்ன அப்படின்ற மாதிரி தலை நிமிர்ந்து பார்க்கும்போது எல்லா போலீஸ்காரங்களும் இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் கிடையாது. அங்க ஒரு மாந்தோப்பு இருந்தது அப்படின்ற மாதிரியும் மாந்தோப்பை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியும் ஒருத்தர் போய் சாட்சி எல்லாம் சொல்லியிருப்பாரு மணி அங்க வந்தான்ட்டு. அந்த நபர் தான் இவர் போலீஸ்காரங்களை பார்த்ததும் வேகமா ஓடலாம் ட்ரை பண்ணும்போது சுத்தி வளைச்சிட்டாங்க. அவனை உள்ளவா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு பயங்கரமா மிதி எல்லாத்தையும் மிதிச்சுட்டு இந்த பையனை தொங்க விட்டாதான் இவங்க உண்மை எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அந்த வேலைகளை பாருங்கயா அப்படின்னு மாதிரி அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கதற ஆரம்பிக்கிறாங்க. சார் விட்டுடுங்க சார், அவன் இதை எதுவுமே பண்ண கிடையாது சார், அவன் நிரபராதி சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க பாடுறதா தெரியல சார், அவன் இதை பண்ண கிடையாது சார், இது எல்லாத்தையும் பண்ணது நாங்க தான் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு ஒரு வழியா இங்க என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த பையன் அப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டான். அதாவது நம்ம அவ்வளோ அழகா காதலிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணோட தனியா இருக்கிறத பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ள
மனசுல வச்சு புலம்பிக்கிட்டே இருக்கான். இவனுக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் வெளியாட்கள் கிட்ட மனசு விட்டு பேசவே மாட்டான். அவன் பேசுற ஒரே ஒரு இடம் இவனோட அம்மாவோட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, அதாவது மணியோட போனாலும் சரி, கூட யார் இருந்தாலும் சரி, அன்னைக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இவனோட அம்மாவோட பகிர்ந்துக்கிறது இவனுக்கு வழக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவனோட வாழ்க்கைக்குள்ள இன்னொரு அங்கமா இவன் பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த பொண்ணு தான், அதாவது மணியோட தங்கச்சி தான். அவன் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டா அப்படின்றதுக்காக மனசு உடைஞ்சு போயிட்டான். பித்து பிடிச்ச நிலையில இருக்கும்போது அம்மா இந்த விஷயத்த கேட்கறாங்க. அது அவனோட நிலைமையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பையனுக்கு அந்த பொண்ணு சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் இதே மாதிரி தான் இருக்க போறான். நம்மளோட பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணு சாகணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு, இதுக்கு காரணமான 2 பேரும் உயிரோட இருக்கக்கூடாது, அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட அண்ணாக்கு போன் அடிக்கிறாரு. அண்ணாவோட உதவியோட தான் அந்த பொண்ணோட வீட்டு முன்னாடி போய், அம்மா உன்னோட பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுமா, என் பையன் பண்ணது பெரிய பெரிய தப்பு தாமா, ஆனா என்ன அவன் உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டாமா, அதனால சோறு தண்ணி இல்லாம பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காமா, நீ மட்டும் ஒரே ஒரு வாட்டி வந்து இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து போயிடுச்சு, உன்னோட வாழ்க்கைய பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு மட்டும் போனா அவனுக்கு அது கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அண்ணா வர்றதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா நிலாவதி இதுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி தெரியல. உன்னோட அண்ணா வந்துருவாரு, நீ போகாதடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இல்ல அவங்க என்னோட காலெல்லாம் விழுறாங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது நிலாவதி தனியா விடுறதா தெரியல. இல்ல நானும் வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து வண்டியில உட்கார வைக்கும் போது அந்த அம்மா இருக்காங்களே, அதாவது அந்த பையனோட அம்மா, அவங்களுக்கு பயங்கரமான கோபம். இந்த 2 பேர் தான் காதல்ல இருக்காங்க போல, தன்னோட பையனோட வாழ்க்கையை இவங்க தான் அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட இவங்களை அந்த மோட்டர் ரூம்ல கட்டி போட்டுட்டு அது இவங்களை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் போய் விஷம் கலந்த காளானோட சாப்பாடை கொண்டு வரேன், அதை 2 பேருக்கும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தப்பு அப்படின்றதே புரிய ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னா, இவங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் தான் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் கடத்தி இருப்பாங்க இல்லையா. ஆனா இவங்களோட பையன் அழுதுகிட்டே இருக்கும்போது விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூர்ணியா இவன் கடத்தி வச்சிருந்தா அப்படின்ற மாதிரியும் மணி கூட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப பூர்ணி தான் அந்த பொண்ணு காதலிச்ச பொண்ணு அப்படின்னா இப்ப நம்ம 2 பேரை கொலை பண்ணவே அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல, சார் அன்னைக்கு தப்பான விஷயங்கள், அதாவது தப்பான ரீதியில அந்த பொண்ணு நான் கொலை பண்ணிட்டேன் சார், நான் இதை வேணும்னே பண்ண கிடையாது சார், இன்ன வரைக்கும் நடந்த விஷயங்கள் எதுவுமே பையனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களோட பையன் உறைஞ்சு போன நிலையில இருக்கா. அந்த சமயத்துல தான் நாயகனுக்கு இன்னொரு டவுட் உருவாக ஆரம்பிக்குது. அவங்க விஷம் கொடுத்து கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனா கிடைச்சது என்னமோ அவங்களோட கை தனியா உடம்பு தனியா அப்படின்ற மாதிரி உடல் பாகங்கள் இங்க சதைஞ்சு போயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மாமா இருக்கா இல்லையா, அந்த பையனோட மாமா, அவரை போட்டு மிதிக்க ஆரம்பிக்கும் போது இங்க நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது தப்பான ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க காலனை கொடுத்துட்டு வரும்போது இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உடனே போய் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, அவங்கள கொஞ்ச நேரம் பசிப்பட்டினியில போட்டு அப்புறம் நம்ம கொடுப்போம் தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. இதனால வேகமா இவங்க போன் அடிச்சு இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்லும் போது, என்னக்கா இப்ப சொல்றேன், இப்பதாங்க நான் சாப்பாடு கொடுத்தேன், எதுவும் அதனால பாத்துக்கலாம் வைக்கா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு அவர் சாப்பாடை பாக்குறாரு. அப்படியேதான் இருக்கு. அண்ட் பக்கத்துல இருக்க அந்த 2 பெண்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்களா, இதெல்லாம் நான் டிவில தான் பார்த்திருக்கேன், இப்பதான் உங்க 2 பேரையும் நான் முதல்ல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சட்டையை அவுத்துக்கிட்டு 2 பேரையும் கற்பழிக்கலான்னு போகும்போது ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அதே சிரிப்பு தான் எங்க பிரசன்ட்ல இங்க இருக்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் இருக்கா இல்லையா, பயங்கரமான கோபம். அங்க தாழ்பால் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இரும்பு இருக்கு, அதை எடுத்து வேகமா ஒருத்தர் நெஞ்சிலையும் மூஞ்சிலையும் மாத்தி குத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவர் துடிதுடிக்க இறந்து போறாரு. போலீஸ்காரங்க தடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் ஒரு மாதிரி மௌனமா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனை கைது பண்ணி இதுக்கு உடந்தையா இருக்க அவனோட அம்மாவையும் கைது பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்க, பின்னாடியே அவங்களோட மாமாவோட சடலத்தையும் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது எந்த ஒரு விலங்குமே அதே இனத்துக்கு எந்த விதமான கொடுமையோ, அதாவது இப்படி ஒரு கொடுமையை பண்ணவே பண்ணாது. மனுஷங்க மட்டும்தான் மனுஷங்களுக்கு இவ்வளவு ஒரு கேவலமான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்னதான் குற்றவாளிகளை பிடிச்சு கூண்டல் ஏத்தி நிறுத்தினாலும் அவங்களுக்கு தண்டனையே கிடைச்சாலும் நடந்த அநீதி அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை யாரால மாத்த முடியும். இந்த போலீஸ் வாழ்க்கை அப்படின்றது ஒரு வரம்னு எடுத்துக்கலாமா இல்ல சாபம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு தன்னோட பெண் குழந்தைய பார்க்கணும்னு போக ஆரம்பிக்க, அதே சமயத்துல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லாரோட சொந்தங்களுக்கும் அவங்க எப்படி இறந்து போனாங்க அண்ட் யாரால இறந்து போனாங்க அப்படின்ற விவரங்கள் தெரியும்.
முடிய ஆரம்பிக்குது. ஒருத்தரும் அவ்வளோ கண்ணீரோட நின்றுகிட்டே இருக்கும்போது நாயகன் வீட்டுல இருக்கு தன்னோட குழந்தைய கையில ஏந்த ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீரோட நின்றுகிட்டே இருக்கும்போது இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நெறிக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.